அப்ப இதுல எங்களுக்கு தந்திக்கிறாங்க நம்பர் ஒன்று தந்திக்கிறாங்க. என்ன நம்பர் நீ கேட்டா நான் இதுல எழுதுறேன். 3 முறை 1 தந்திக்கிறான். 1 1 1 0 1 0 1 0 1 0 1 அதே பிறகு 1 1 0 1 0 1 அதே பிறகு 1 1 0 0 0 அதே பிறகு திரும்ப 3 முறை திரும்ப உண்டு 1 1 1 திரும்ப 0 1 0 இப்படியே நம்பர் ஒன்று தந்திக்கிறாங்க. இந்த நம்பர் என்ன நம்பருக்கு மாத்தணுமா? ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்தணும். இப்ப ஹெக்ஸாடெசிமலுக்கு நாங்க பேஸ் 16க்கு மாத்துறதாக இருந்தா நாங்க என்ன செய்யணும்? பின்னால இருந்து குரூப் பண்ணணும். எத்தனையாக? 4 நாளா குரூப் பண்ண போறோம். ரைட். அப்ப நாங்க 4 நாளா குரூப் பண்ண போறோம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 குரூப் பண்ணியாச்சு. குரூப் பண்ணி போட்டு நாங்க அடுத்தே செய்ய வேண்டியது மேல போடணும். 1 2 4 8 போடணும். அப்ப நான் இங்க போடுறேன் 1 2 4 8 1 2 4 8 1 2 4 8 1 2 4 8 1. ரைட். இப்ப அந்த 1 வந்து இருக்கக்கூடிய இலக்கங்கள் எல்லாத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம்? கூட்ட போறோம். அப்படி கூட்டுறதாக இருந்தா இந்த இடத்துல எங்களுக்கு வரக்கூடியது 1, இந்த இடத்துல எங்களுக்கு வரக்கூடியது 4 8 எங்களுக்கு 12 1 13, இதுல வரப்போறது எங்களுக்கு 6, இதுல வரப்போறது எங்களுக்கு 3, இதுல வரப்போறது 8 2 10. கிளியரா? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? எங்களுக்கு தெரியும் ஹெக்ஸாடெசிமல்ல 10 எங்களுக்கு ஏன் எழுதணும். பி சாரி 11 இருந்தா நாங்க பி என்று எழுதணும். 12 இருந்தா நாங்க சி என்று எழுதணும். 13 இருந்தா நாங்க டி என்று எழுதணும். 14 இருந்தா இ என்று எழுதணும். 15 இருந்துச்சா நாங்க எஃப் எழுதணும். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு வந்திருக்கிறது 1. அப்ப 1 அப்படியே எழுதுவீங்க. 13 வந்திருக்கு. 13க்கு நீங்க எழுதணும் என்னத்தை? டி என்று எழுதுவீங்க. 1D 6 3 10க்கு பதிலா நீங்க என்ன எழுதணும்? ஏ என்று எழுதணும். ஏ பேஸ் 60. கிளியரா? எத்தனாவது விட பாருங்க உங்களோட பேப்பரை பாருங்க. 1D 63A செகண்ட் ஆன்சர். கிளியரா இது? ரைட். இப்ப அடுத்தே பாருங்க, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுல என்ன சில டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்களேன். அப்ப எங்களுக்கு 3 விஷயம் நாங்க படிச்சிட்டோம். ஒரு பேஸ் 2ல இருக்கக்கூடிய பேஸ் 10க்கு மாத்துறது, பேஸ் 2ல இருக்கிறது பேஸ் 8க்கு மாத்துறது, பேஸ் 2ல இருக்கிறது பேஸ் 16க்கு எப்படி மாத்துறதுன்னு சொல்லி ஒரு சிம்பிள் நோட் ஒன்று தந்தாச்சு. ரைட். அடுத்தே பாருங்க, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். விச் ஆஃப் த above ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? இதுல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உண்மைன்னு சொல்லி கேட்கிறாங்க. 2b base 16 is equivalent to 53 base 8 ன்னு தந்திக்கிறாங்க. ரைட். ஸ்டாப் ஷேர் பண்றேன். பேப்பர் உங்களோட கையில இருக்கும். சரியா? பேப்பர் உங்களோட கையில இருக்கும். நான் உங்களுக்கு இதை ப்ரூவ் பண்ணணும். எது இதெல்லாம் சரி. சரியா? இது எதெல்லாம் சரின்னு சொல்லி உங்களுக்கு செய்யணும். நான் வந்து ப்ரூவ் பண்ணுங்க. சரி. ரைட். கவனிங்க. முதலாவது சொல்றாங்க ஏ கூட்டுல சொல்றாங்க. ஏ கூட்டுல 2b பேஸ் 16 பேஸ் 16 வந்து ஈக்குவலா என்னதுக்கு? 53 பேஸ் 8க்கு ஈக்குவலான்னு கேட்கிறாங்க. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பேஸ் 10ல இருக்கிறத நாங்க பேஸ் 2க்கு மாத்தணும். பேஸ் 10ல இருக்கிறத பேஸ் 16க்கு மாத்துறது. பேஸ் 10ல இருக்கிறத பேஸ் 8க்கு மாத்துறது. நாங்க என்ன செய்வோம்? பிரிச்சு விட்டுருவோம். பேஸ் 10ல இருக்கிறது பேஸ் 8க்கு மாத்துறதுனா 8ஆல பிரிக்கும். பேஸ் 10ல இருக்கிறத பேஸ் 16க்கு மாத்துறதுனா 16ஆல பிரிச்சு மிச்சத்துக்கு கீழே மேல. பேஸ் 10ல இருக்கிறத 2க்கு மாத்துறதா இருந்தா 2ஆல டிவைட் பண்ணி நாங்க கீழே இருந்து மேல எழுதுவோம்.
பேஸ் 8ல உள்ளது 10க்கு மாத்துறதா இருந்தா நாங்க திரும்ப இங்கால போறதோ போகல நாங்க 1 2 1 8 இப்படி நாங்க வந்து என்ன செய்வோம் இங்கால இருந்து போட்டு வருவோம். நான் பவர்ல போடுறேன். மாத்துறதா இருந்தா நாங்க போடுவோம் 8^0 8^1 8^2 நாங்க அப்படி போட்டு வரோம். அதே இவர் இங்கால மாத்துறதாக இருந்தா திரும்ப ஈஸியான மெத்தட்ஸ் இருக்கு சரியா. இங்கால நாங்க எப்படி மாத்துறதா இருந்தா நாங்க என்ன செய்வோம் அதே மாதிரி இங்காலே தான் நாங்க போடுவோம். போடும்போது 16^0 16^1 16^2 சொல்லி நாங்க இப்படி போட்டுட்டு போவோம். இப்ப எங்களுக்கு பேஸ் 2ல உள்ளது பேஸ் 10க்கு மாத்துறதா இருந்தா பேஸ் 10க்கு மாத்துறதா இருந்தா நாங்க பின்னால இருந்து போட்டு வருவோம் 1 2 4 8 16 1 2 4 8 16 32 64 போட்டு வருவோம். இதை நாங்க மாத்துறதா இருந்தா 3 3 குரூப் பண்ணுவோம். இதை மாத்துறதா இருந்தா 4 4 குரூப் பண்ணுவோம். அவ்வளவுதானே சரியா. நான் சொல்ற விஷயம் நாங்க என்ன செய்ய போறோம் நல்லா பாருங்க. நாங்க பேஸ் 2 தான் சென்டர். பேஸ் 2ல இருந்து நாங்க 8க்கு மாத்துறதா இருந்தா 3 3 குரூப் பண்ணுவோம். பேஸ் 2ல உள்ளதை நாங்க 16க்கு மாத்துறதா இருந்தா 4 4 குரூப் பண்ணுவோம். இப்பதான் பாரு. இப்ப எங்களுக்கு தந்திக்கிறது பேஸ் 16ல உள்ளதை பேஸ் 8க்கு மாத்துறது. அப்ப நாங்க என்ன செய்யலாம் இவர்ல இருந்து இவருக்கு மாத்தி போட்டு அதுக்கப்புறம் இவருக்கு நாங்க மாத்தலாம். இதுதான் எங்களுக்கு ஈஸியான வேலை. இப்படி நாங்க மாத்துறதா இருந்தா இவர்ல இருந்து இவருக்கு போகும்போது நாங்க 4 பிட்டுக்கும் எழுதணும். திரும்ப இவர்ல இருந்து இவருக்கு போகல நாங்க 3 3ஆக குரூப் பண்ணணும். இது சரியா நான் சொல்றது? இந்த நோட் விளங்கிட்டா உங்களுக்கு? இந்த விஷயம் விளங்கிட்டா? கிளியரா? இது பேஸ் 2ல இருந்து பேஸ் 8க்கு மாத்திரம்டா 3 3ஆ குரூப் பண்ணணும். இப்பதான் பார்த்தோம். அதே மாதிரி பேஸ் 2ல இருக்கிறது பேஸ் 16க்கு மாத்திரத்துல எத்தனை செய்வீங்க 4 4 குரூப் பண்ணுங்க. இப்ப எங்களுக்கு தேவை பேஸ் 16ல இருக்கிறத பேஸ் 8க்கு மாத்திரம்டா 16ல உள்ளதை 4 பிட்டாக நாங்க 2க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு திரும்ப 2ல உள்ளதை நாங்க 3 3ஆ நாங்க குரூப் பண்ணோம்டா சரி ரைட். இப்ப நான் மேல உள்ளதை செய்யறேன் பாருங்க. செய்ய போக இன்னும் கிளியரா விளங்குவோம். இப்ப எங்களுக்கு ஈக்கிறது 2b. அப்ப 2b நாங்க என்ன செய்ய போறோம் 2b பேஸ் 16 இதுல இருந்து நாங்க இங்க மாற்றும் போது எத்தனை பிட்டு எழுதணும் 4 பிட்டு எழுதணும். அப்ப பிட்டுட பெருமதி 2017ஆம் ஆண்டு பேப்பரோட 4வது கேள்வி நாங்க செய்யறோம். பிட்டுட பெருமதி உங்களுக்கு தெரியும் எப்படி வரும் 1 2 4 8 16 இப்படித்தானே போவோம். அப்ப எங்களுக்கு 4 பிட்டுக்கு நாங்க குரூப் பண்றதா இருந்தா 1 2 4 8 தான் நாங்க போட போறோம். இப்ப 2 எழுதுறதா என்ன செய்வோம் நாங்க இந்த இடத்துல 2 எழுதுறதா இருந்தா 8க்கு நேரம் 0 4க்கு நேரம் 0 2க்கு நேரம் 1 1க்கு நேரம் 0. அப்ப இந்த இடத்துல நாங்க போட போறோம் 0 0 1 0 போட போறோம். 2 நாங்க மாத்தியாச்சு. அடுத்தது நாங்க மாத்த போறோம் பி வந்து மாத்த போறோம். பி எங்க இருக்கு பி வந்து எத்தனை ஏ வந்து உங்களுக்கு எத்தனை சொன்னேன் 10 11 உங்களுக்கு என்ன பி என்ன சொன்னேன். அப்ப பி என்ன எத்தனை 11 11 நாங்க இந்த 4 பிட்ல எழுதுறதா இருந்தா என்ன செய்யணும் 8 4க்கு நேரம் 1 போட்டா 12,000 இங்க 0 போடுறோம் 2க்கு நேரம் 1 போடுறோம் இப்ப 10 1க்கு நேரம் 1 போடுறோம் இப்ப எத்தனை 11 சரியா. அப்ப நாங்க இங்க போடுறோம் 1 0 1 1 பேஸ் 2. இப்ப நாங்க எதுல இருந்து எதுக்கு மாத்தியாச்சு அடி 16ல இருக்கிறத அடி 2க்கு மாத்தியாச்சு ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அடி 2ல இருக்கிறத அடி 8க்கு மாத்த போறோம். அடி 8க்கு மாத்துறதா இருந்தா பின்னால இருந்து 3 3ஆ பிரிப்பீங்க அப்படித்தானே. பின்னால இருந்து 3 3ஆ பிரிக்கிறோம் 1 2 3 1 2 3 பிரிச்சாச்சா. முன்னுக்குள்ள இந்த சைஃபர்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அப்ப நாங்க இங்க பெருமதி போட போறோம் 1 2 4 1 2 4 4 1 5 1 2 3. அப்ப எங்களுக்கு விட 53 5 3 அடி 8. 2b base 16 equal 53 base 8. அப்ப எங்களுக்கு எத்தனாவது வீடு சரியானது முதலாவது கூடிய ஏ கூற்று சரியா சொல்றத விளங்கிட்டா. முதலாவது கூடிய ஏ கூற்று சரியா ஏ கூற்று சரி. அடுத்தே போனாங்க எந்த கூற்றுக்கு பி கூற்றுக்கு. பி கூற்றுல என்ன சொல்லிக்கிறாங்க
பி கூட்ல சொல்றாங்க 43 அடி 10 இஸ் ஈக்குவல் டு 101011 போடுகிறாங்க. 43 வந்து நான் இதை அழிக்கிறேன். பி கூட்டு சொல்றாங்க. பி 43 அடி 10 வந்து சமணம் 101011 சரியா? ரைட். சிம்பிளான வேலை. என்ன செய்வீங்க? மேல போட போறீங்க. 1 2 4 8 16 32 1 போடுகிற எல்லாத்தையும் கூட்டுவீங்க. 32 சக 8 சக 2 சக 1 32 8 40 40 2 42 1 43. அப்ப 43 சமன் 101011 உங்களுக்கு சரி. கிளியரா? கிளியரா? இப்ப அடுத்தே சொல்றாங்க. அடுத்தே பாருங்க. அடுத்தது 101011 101011 சி 101011 is equal to 53 base 8 போட்டு. இப்ப நாங்க என்ன செய்யணும்? இது ஈக்குவல் பார்க்க போறோம். இது ஈக்குவலா பாக்குறேன்டா பைனரி நம்பர்ல தானே இது இருக்கு. பைனரி நம்பரை நாங்க என்னத்துக்கு மாத்தணும்? இதுக்கு மாத்திரண்டா 3 குரூப் பண்ணணும். ரைட். 3 குரூப் பண்றீங்க. பின்னால இருந்து 1 2 3 போட்டாச்சு. அப்ப இங்க போறோம் 1 2 4 1 2 4 4 3 5 2 3 3. அப்ப எங்களுக்கு இதுவும் சரியான கூற்று. ஏபிசி 3 சரியான கூற்று. கிளியரா? எத்தனாவது விட? 4வது விட. இது ஓகேயா? அப்ப எம்சிக்யூல பார்த்து இந்த நம்பர் சிஸ்டம் விளங்கிட்டா உங்களுக்கு? எம்சிக்யூல பார்த்து இந்த நம்பர் சிஸ்டம் விளங்கிட்டா? ரைட். இப்ப நாங்க அடுத்தது ஹேண்ட்ஸ் டவுன் அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல நாங்க பார்ட் 2ல கொஸ்டின் வந்து இருக்கான்னு பார்ப்போம். ஒரு 10 வந்து நான் சொல்லி தந்தது விளங்கலண்டா நீங்க என்ன செய்யுங்க? அடுத்த 10 இதுல பாருங்க. இதுல அடுத்த பேப்பர் பார்ப்போமே. நாங்க இந்த ஒரு பேப்பர் பாக்குறது இல்ல. நம்பர் சிஸ்டத்துல என்னென்ன டைப்பான கேள்வி எல்லாம் வந்திருக்கோ எல்லா கேள்வியும் நாங்க பார்ப்போம். ரைட். நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன். இதுல நம்பர் சிஸ்டம் கொஸ்டின் வந்து நான் நிப்பாட்டுங்க. நம்பர் சிஸ்டம் ஒன்றுமே இல்லை, இது வரைக்கும் இல்ல. எம்சிக்யூல வராதே. ரைட். இங்க 2 கேள்வி வந்திருக்கு நம்பர் சிஸ்டத்துல. இப்ப பார்ட் 1ல நீங்க எந்த ஒரு செய்க வழியும் என்ன செய்ய போறது இல்ல, காட்ட போறது இல்ல. நீங்க செய்க வழி எல்லாம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணின உடனே மேசையில நீங்க என்ன செய்வீங்க? நம்பர் சிஸ்டம் கேள்வி வந்திக்கோ வரலையோ மேசையில தட்டுங்க. 2 முறை தட்டிட்டு அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பேப்பர் கேளுங்க. சரியா? எக்ஸ்ட்ரா பேப்பர் கேட்ட உடனே அவங்க எக்ஸ்ட்ரா பேப்பர் கொண்டு தருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. எக்ஸாம் ஹால்ல நான் வந்து பர்சனலா நான் சில ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணினேன். எப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு போன உடனே ஓலவல்ல இல்ல ஏலவல்ல இதை யூஸ் பண்ணு. ஓலவல்ல அந்த அளவுக்கு எனக்கு விளக்கம் போதாது. சரியா? அது வேற கதை. ஏலவலுக்கு வந்த பிறகுதான் ஓரளவுக்கு இதுதான் விளங்குச்சு உலகம். அது வரைக்கும் அந்த அளவுக்கு எல்லாமே இல்லை. சும்மா சேட்டை பண்ணிட்டு திரியுது ஓலவல் டைம். எக்ஸாம் ஹாலுக்கு போன உடனே மேசையில தட்டு. எந்த எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல. தட்டின உடனே வருவாங்களா? யாரு? அந்த இன்விஜிலேட்டர் வருவார். வந்த பிறகு அவர்கிட்ட பேப்பர் கேளுங்க, பேப்பர் தருவார். மேச ஆடுதாக இருந்தா மேச ஆடுது அப்படின்னு சொல்லுங்க. அவங்க பேப்பர் என்ன சரி மடிச்சு அந்த இடத்துல மேசையை செட் பண்ணி தருவாங்க. மேசை ரொம்பவுமே பள்ளம் குழியெல்லாம் இருந்துச்சுண்டா அதையும் செஞ்சு கேளுங்க, அதையும் செஞ்சு தருவாங்க. நீங்க உட்கார்ந்துக்கிற இடத்துல நேரடியா என்னது
சூரிய வெளிச்சம் படுது, உங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகி அந்த இடம்டா, எனக்கு இதுல சரியான மாதிரி வெயில் ஆகின்னு சொல்லுங்க, அதையும் மாத்தி தருவாங்க. ஏதாச்சும் ஒரு கோனர்ல கொண்டு போய் உங்களை அமர்த்தி வச்சுக்கிறாங்க, எந்த பக்கமுமே காத்து வரல, ரொம்பவுமே உஷ்ணமா இருக்கேன், அதையும் சொல்லுங்க, எனக்கு இந்த இடத்துல ஈக்க வேலை மாட்டேங்க, எனக்கு வேர்த்து ஊத்துது, எனக்கு எக்ஸாம கம்ஃபர்டபுளா எழுத மாட்டேங்கன்னு அதையும் செஞ்சு தருவாங்க. சொல்றது வழங்கிட்டா? இந்த மாதிரி உங்களுக்கு தான் எக்ஸாம் நடக்கிறது. அதால நீங்க அந்த இடத்துல ஏதாச்சும் சரி கம்ஃபர்டபுள் இல்லைன்னா அந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யலாம், அந்த இடத்துல நீங்க எக்ஸாம் கொள்ள செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது 2வது ட்ரிக்ஸ். அடுத்த விஷயம், எக்ஸாம் ஹால்ல போன உடனே மேசையில தட்டுங்க. தட்டின உடனே என்ன செய்வாங்கன்னா வருவான். வந்த போற என்ன செய்யுங்க, அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா பேப்பர் 2 கேளுங்க. 2 பேப்பரோ 1 பேப்பரோ. இந்த பேப்பர் வாங்குறது வேற யாருக்கும் விடை எழுதி பாஸ் பண்றதுக்கு இல்லை. சரியா? எக்ஸாம் ஹாலு போன உடனே உங்களுக்கு சில நேரம் சில விஷயம் எக்ஸாம் பேப்பரை பார்த்தா டென்ஷன்ல மறந்துடும். எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் பேப்பரை பார்த்தா அந்த டென்ஷன்ல அவனுக்கு என்ன செஞ்சிடும், சில விஷயம் நல்லா அவனுக்கு மைண்ட்ல வைக்கிறது மறந்துடும். என்ன செய்யலாம், மெட்ஸ்ல இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஜாலியா யூஸ் ஆகும். என்ன செய்யலாம், அவ்வளோ மறக்கும் நினைக்கிற அவ்வளோ ஃபார்முலாவையும் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கே பேப்பர் கிடைச்சிட்டு, அவங்களுக்கு என்ன பேப்பர் கிடைச்சிட்டு, கொஸ்டின் பேப்பர் இல்ல, ஆன்சர் எழுதுறதுக்குரிய எக்ஸ்ட்ரா பேப்பர் கிடைச்சிட்டு எழுதுங்க. மட 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 மடன்னு அவ்வளோ உங்களுக்கு மறக்கும்னு நினைக்கிற எல்லாத்தையும் வந்து எழுதுங்க. சொல்றீங்களா? அது இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டா, எக்ஸாம் பேப்பர் வந்துட்டாங்களா, எக்ஸாம் பேப்பர் வந்து எக்ஸாம் செஞ்சுட்டீங்க போகல, உங்களுக்கு அங்க ஈக்குவேஷனை பாக்குறது சில நேரம் மைண்ட் வந்து ரொம்பவுமே ப்ரெஷர் ஆகிற நேரம் உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வராது. அப்ப மறக்கும்னு நினைக்கிற ஃபார்முலா அதெல்லாம் எழுதி வச்சுட்டீங்கடா, நம்ம சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அந்த சார்ட் அது இதுல சரி போடுறேன்னா நீ போட்டு வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். அந்த புரோட்டோகால் சரி போட்டு வைக்கலாம், போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரியான வேலை வந்து செய்ய கம்ஃபர்டபுளா சேர் தருவாங்க. அதுக்கு வேண்டியது இப்படி ஸ்விங் பண்ற, இப்படி சுத்தி கொண்டு இருக்கிற சேர்லாம் தர மாட்டாங்க. ஒரு வெக்கை ஆயிக்கண்டா ஒரு விண்டோ கிட்ட கொண்டு போய் வைப்பாங்க, இல்லாட்டி ஒரு ஃபேன் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. நீங்க வந்து இந்த ஏசி எல்லாம் கேட்டீங்கன்னா ஏசி எல்லாம் தர மாட்டாங்க. ஆனா நீங்க வீட்டுல இருந்து கூலர் எடுத்துட்டு வரண்டா, வீட்டுல இருந்து என்ன எடுத்துட்டு வர போறீங்க, உங்களுக்கு ஏலவே ஏலாது, கையெல்லாம் வேத்து ஊத்தும், உங்களுக்கு ஃபேன் இல்லாம அந்த ரொம்ப கூல் இல்லாம உங்களுக்கு ஈந்திக்கிறாது எக்ஸாம்ல இல்ல. வீட்டுல இருந்து அந்த சின்ன கூலர் இருக்கே, அந்த மாதிரி கூலர் ஃபேன் ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு வந்து எக்ஸாம் ஹால்ல வச்சு நீங்க எழுதலாம். உங்களுக்கு தேவையான நீங்களே வீட்டுல இருந்து டேபிள் ஃபேன் எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன செய்யலாம், எக்ஸாம் ஹால்ல பக்கத்துல வச்சு எழுதலாம். எப்படி அதுக்கே வேண்டியா இதை போயிட்டு சரி இதெல்லாம் சொல்லி தந்து கேட்ட பாப்போம், இதெல்லாம் யூஸ் பண்றதுக்குரிய இடம் இங்க அப்படின்னு யோசிக்கிறது இல்ல. சரியா? இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டா? என்ன சொன்னேன், எக்ஸாம் ஹாலுக்கு போனோடனே பேப்பர் எக்ஸ்ட்ரா 1 பேப்பரோ 2 பேப்பரோ வாங்குற என்னத்துக்கு, எக்ஸாம் ஹாலுக்குள்ள வச்சே பிட் எழுதுறது. என்ன பிட்டு, எதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதுறது. விளங்கிட்ட? அதுக்கப்புறம் அது யாரும் ஒண்ணும் செய்யல. அது ஏன், பேப்பரை தந்த போறவோ பேப்பரை தாரத்துக்கு மோதவோ எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டீங்க தானே, போன போறவோ தட்டி எனக்கு 2 பேப்பர் தாங்களா தருவான். பேப்பரை தருவாங்க, இன்றைக்கு ரேட் போட்டு தானே சைன் பண்ணி தராங்க. சரி தரலையா, கொஸ்டின் பேப்பர் தந்த உடனே தட்டி கேளுங்களேன், எனக்கு 2 பேப்பர் தாங்கன்னு தருவாங்க. அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப நீங்க எந்த மாதிரியான வேலையில வந்து என்ன செய்யுங்க, யாரு என்ன நினைச்சாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, எவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை. என்னடா இவன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர் கேட்கிறான், ரொம்ப படிப்பு புளியும் அப்படின்னு யாராச்சும் நினைச்சாலும் பரவாயில்லை. யாரும் நினைக்கிறது இல்லை, இங்க உங்களுக்கு நடக்க போறது இல்லை. நீங்க போயிட்டு எக்ஸாம்ல என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நீங்க நல்லா செக்யூர் பண்ணிட்டு வரணும், அந்த மார்க்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வரணும். மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. அதுக்கு என்ன பார்த்து அடிச்சுட்டு இந்த மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாம சிம்பிளா எக்ஸாம் போயிட்டு செய்யணும். கிளியரா? இப்ப இப்ப எம்சிக்யூ செய்யறதுக்கு நான் இப்ப சொல்ல வந்த விஷயம் இதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணி வாங்கி அங்கால, சரி இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, இதெல்லாம் மத்த பாடத்துக்கு அப்ளை பண்ணலாம், என்ன செய்யலாம். ஓகே, எம்சிக்யூ செய்யறதுக்கு ஐசிடி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீ எக்ஸ்ட்ரா பேப்பர் வாங்கியே தான் ஆகணும். எக்ஸ்ட்ரா பேப்பர் என்ன செய்யணும், வாங்கியே ஆகணும். வாங்கினாதான் இந்த நம்பர் சிஸ்டம் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், செஞ்சு பார்க்கலாம். விஷயம் வழங்கிட்டா? ஏன்டா நீங்க ஸ்டெப்ஸ் எழுத போறது இல்ல, செஞ்சு பார்த்துட்டு அந்த பேப்பரை எக்ஸாம் ஹால்லே வச்சு உங்கள்கிட்ட வாங்கின எக்ஸ்ட்ரா பேப்பர் இருந்தாங்க குடிங்கன்னு நீங்க அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வர போறீங்க. இந்த விட எழுதி, ஆனா இந்த விடையே எனக்கு கரெக்ஷனுக்கு அனுப்பிடலாது. கிளியரா? சரியா? அட்டாச் பண்ணி அனுப்பாத பேப்பரை மடிச்சு பொக்கெட்ல வச்சு வெளியால எடுத்துட்டு வர்றதுக்கு இயலாது. நல்ல வேலையும் கொள்ளுங்க. எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் விட்டு எடுத்துட்டு வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனா எக்ஸாம்ல நீங்க ஆன்சர் எழுதின பேப்பரை வச்சு அனுப்புறதா இருந்தா வச்சு அனுப்பணும். வச்சு நீங்க அனுப்பல, அட்டாச் பண்ணி அனுப்பலண்டா அவன் தந்த எக்ஸ்ட்ரா பேப்பர் எல்லாத்தையும் அங்கே கூடிய இன்விஜிலேட்டர்லயே கொடுத்துட்டு வந்துடும். அதை எடுத்துட்டு வரக்கூடாது. விளங்கிட்டா?
மேசைக்குள்ள வச்சுட்டு வரதெல்லாம் செய்யற வேலை இல்லை. அடுத்த நாள் செக் பண்ணி தான் எல்லாரும் உட்கார வைப்பாங்க. அடுத்த நாள் வேற ஒருத்தர் உட்காரும் போது அவன்கிட்ட மேசை கீழே நீங்க எழுதி வச்சுட்டு வந்த பேப்பர் இருந்துச்சுண்டா அவன் விட்டு கொண்டு வச்சுக்கன்னா அவன் தான் மாட்டுவான். பண்ணாதான் கிடக்குமே. பண்ண நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாரும் போட்டு பயங்காட்டு. சரியா, எக்ஸாம் ஹோலுக்கு போயிட்டு கூடுதலா இப்ப எங்கடைய ஸ்கூல்ல நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து வைக்கிறேன். எக்ஸாம் ஹோலுக்கு போயிட்டு வந்து புள்ள என்ன தெரியுமா சொல்லணும், சார் என்ன சார் நீங்க டேம் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி போட்டு எங்களை பெராட்டுனீங்க, பங்காளத்தினோம்னா இங்க அங்க போயிட்டு அங்க எப்படி தெரியுமா எல்லாரும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லி ஆகிக்கிறாங்க சார், அவங்க எல்லாம் அந்த மாதிரி சார். நாங்க எக்ஸாம் பாருங்க எவ்வளவு சந்தோஷம் செஞ்சுட்டோம் அப்படிதான் சொல்லுவாங்க. எந்த ஸ்கூலா இருந்தாலும் சரி அப்படிதான் சொல்லுவாங்க. போயிட்டு ஓ லெவல் எக்ஸாம்ல சுடுன்னு நிக்க மாட்டாங்க. எக்ஸாம் ஹோல்ல வைக்கக்கூடிய இன்விஜிலேட்டர் ஏ லெவல் எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் ஏ லெவல் எக்ஸாம்ல சுடுன்னு தான் வைப்பாங்க. அது என்னது, அது ஒரு போட்டி பரீட்சை. இப்ப அதுல ஒரு மார்க்ஸ் ஒருத்தர் கூட எடுக்கிறதால குறை எடுக்கிறதால அவன் யூனிவர்சிட்டியே மாறும். விளங்கிட்டு அவனுக்கு யூனிவர்சிட்டியில கிடைக்கக்கூடிய கோர்ஸ் மாறும். ஆனா ஓ லெவல் அப்படி இல்லை. ஓ லெவல்ல கவர்மெண்ட்ல நீங்க போயிட்டு இந்த மாதிரி ஓ லெவல் எக்ஸாம் எழுதுறா எல்லாரும் 9 எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்ய நஷ்டமா? ஒரு நஷ்டமும் இல்லை. இல்ல இந்த ஏ எடுத்தாக்களுக்கு நான் சல்லியா தர போறாங்க? இல்ல. ஏ எடுத்தாக்களை யூனிவர்சிட்டி அனுப்ப போறாங்க? இல்ல. நீங்க 9A எத்தனை பேர் எடுக்கிறதால இப்ப உங்களுடைய ஸ்கூல்ல கூடிய உங்களோட பிள்ளைகளை வந்து உங்களோட படிக்கிற புள்ள ஒண்ணு நல்லா படிச்சு 10 புள்ள ஏ எடுக்குதுண்டா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா புள்ளையும் ஏ எடுக்கும், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஏ லெவல்ல அது பிரச்சனை. பார்த்து அடிச்சு படிக்காத உண்டு படிச்சுட்டா அதுக்கு கேம்பஸ் கிடைக்கும். அதுக்கு கேம்பஸ் கிடைக்கிறதால டேலண்டான ஒருத்தருக்கு கேம்பஸ் இல்லாம போகும். அதாவது ஏ லெவலுக்கு போயிட்டு இந்த பாத்தடிக்கிற வேலையோ இல்லாட்டி வந்து இந்த கள்ளத்தனம் வேலையோ செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் அவங்க நிக்க போறது இல்லை. அந்த நேரம் நீங்களும் ஒரு பக்குவத்தோட போவீங்க. ஓ லெவல் எக்ஸாம்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, போயிட்டு கூட எக்ஸாம் செஞ்சுட்டு வரதான் இருக்கு. முதலாவது எக்ஸாம் போயிட்டு வந்தோடனே பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குது. பயப்பட்டு போயிடாதீங்க. போயிட்டு சமய பாடத்துல சம்பவம் பண்ணிட்டு வந்துடாதீங்க. போயிட்டு வீட்டு எடுக்கிற வயிற்று வலிக்கின்ற போறதுக்கு மேசில தூங்குற இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாம போயிட்டு கிளியரா எக்ஸாம் செஞ்சுட்டு வாங்க. இப்படி பாக்குறதானே ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒண்ணு நடக்குது. ரைட். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு கை உடஞ்சிச்சு. எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னுக்கு விழுந்து கை உடஞ்சிச்சு. கை உடஞ்சாண்டா இதுல பெரிய டேமேஜ் ஒன்று வந்துட்டு. இப்ப டேமேஜ் ஒன்று வந்த போறோம் எக்ஸாம் ஹோல்ல போய் அவர் என்ன செய்யணும், எக்ஸாம செய்யறதுக்கு ஆளுக்கு கையை இப்படி மேசைக்கு மேல தூக்கி வைக்கல. இப்ப அங்க போயிட்டு சூப்பர்வைசரோட கழிச்சு அவரோட கழிச்சு இவரோட கழிச்சு எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் அறிவிச்சு அப்படி இப்படிலாம் செஞ்சு அவங்க வந்து இப்ப எக்ஸாம் செஞ்சேதான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரியா, ரைட். எக்ஸாம ஒண்ணு செய்யுங்க இல்லாட்டி வார வருஷம் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. ரைட். இப்ப எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன செய்யறாங்க, ஒரு வேன்ல வாரம் வந்து அவங்க எடுத்துக்கிற எக்ஸ்ரே அது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, சரியா, நான் கண்ணால பார்த்த விஷயம். அவங்க என்ன சொன்னாங்கடா, இந்த கை மணிக்கட்டு இருக்குதானே, இந்த மணிக்கட்டுக்குள்ள உடைஞ்சிருந்தால் மட்டும் அவருக்கு வேண்டிய எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்னொரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது யார், அவங்க கூட்டிட்டு வர இல்லாது எக்ஸாம் ஹால்ல இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து என்ன செய்யலாம், அந்த மேற்பார்வைக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு டீச்சர் தானே செய்வாங்க, அவங்க எழுதுவாங்க. ஆனால் அவங்களும் இந்த எக்ஸாம் எழுதுற இந்த ஸ்டூடெண்டும் மீட் பண்ண இயலாது. இவரு ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ்ல இவர விடைய என்ன செய்வாரு சொல்லுவார். சொன்ன விடைய அவருக்கு கொண்டு போய் என்ன செய்வாங்க, பிளே பண்ணுவாங்க. அவங்க இவர் சொன்ன விடைய மட்டும் ஒரு முற்றுப்புள்ளி கூடுதலா இல்லாம எழுதணும். அப்படி மட்டும்தான் எழுதணும். எப்படி கலங்கிட்டார். அதனாலதான் சொல்றேன், எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உங்களோட உடம்ப நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கொள்றதும் அவ்வளவு முக்கியம். அதுதான் சொல்றேன். நல்லா தூங்கி நல்லா எலும்பி ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கக்கூடிய வலிக்கு விழுந்துடாம மெதுவா ஆறாமற என்ன செய்யுங்க, எக்ஸாம் செய்யுங்க. நல்லா ப்ரே பண்ணிட்டு எல்லாம் செஞ்சு நல்ல மனசோட இருங்க. அதுக்குன்னே கடவுளை ஏமாத்த பார்க்காம. சரியா, ரைட். இப்ப நம்ம பேப்பருக்கு பாயுமே சின்ன ஒரு கதை. சரியா, ஓகே தானே? இப்படி இடையில கதைக்கிறதுல பிரச்சனை உண்டு இல்லையே? மக்கள்கிட்ட சத்தமே இல்லை. ஓகேனோ? இல்ல சார் ஃபுல்லா படிச்சுதான் தரணும். நீங்க வேற எதையும் கல்வி கூட நீங்க கல்வி கூட ஃபுல்லா படிச்சுதான் தரணும். அப்ப அந்த மைண்ட் செட்ல இருக்கிறீங்களா இல்லையே? ரைட். நம்ம பாயுமே இப்ப பேப்பருக்கு என்னைய பத்தி பெருமை பேசல இல்ல கிளாஸ்ல. ஃபுல்லா கதை கேள அது எக்ஸாம் உள்ள நல்லா இந்த கிளாஸ்ல எனக்கு கேள
ஒரு கொஞ்ச நேரம் தான். ரைட். இப்ப பாருங்க, கன்வெர்ட் த பைனரி நம்பர், ஒரு பைனரி நம்பர் ஒன்று தந்து டு ஆக்டல், ஷோ தி ஸ்டெப்ஸ் இன் யுவர் கால்குலேஷன். ஒரு பைனரி நம்பர் ஆக்டல் நம்பருக்கு மாத்தணுமா, அதுல ஸ்டெப்ஸை வந்து காட்டணுமா. இதுக்கு எப்படி எக்ஸாம் போட்டு எக்ஸாம் பேப்பர் நீங்க எழுதுவீங்கடா, எழுதி காட்டுறேன் பாருங்க. சரியா? இதுல பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்ல. இதுலயே கொஸ்டின் நம்பர் எல்லாம் போடுறது கிளியரா போடுங்க. பெரிய கொஸ்டின் ஒவ்வொன்றையும் ஸ்டார்ட் பண்ண போல புதிய பேப்பர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ஸ்கூல்ஸ்ல டேர்ம் எக்ஸாம்ஸ் ஸ்கூல்ஸ்ல நடந்து கொண்டே இருக்கும். அப்ப அதுல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெரிய கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து என்ன செய்யுங்க, கட்டாயம் ஒரு புதிய பேப்பர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்த கன்சிடர் பண்ணுங்க. ரைட். இதைத்தான் தந்துக்கிறாங்க. இதை ஸ்டெப்ஸோட எழுதட்டுமா. இதுக்கு ஒரு ஸ்டெப்பும் இல்லை. என்ன ஸ்டெப் இருக்கு? இப்படி முதலாவது இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் விரிச்சு தனியா எழுதுங்க உங்களோட பேப்பர்ல. எழுதிட்டு பின்னால் எழுதுங்க 1 2 3 ஒக்டலுக்கே மாத்தணும். 1 2 3 2 கலர் பேனை யூஸ் பண்றதுல பிரச்சனை இல்லை. 1 2 3 இல்லாட்டி பென்சிலால பிரிச்சாலும் பிரச்சனை இல்லையா. ரைட். இப்ப போட போறீங்க 1 2 4 1 2 4 1 2 4 1 2 4 போட்டாச்சா? போட்ட போற இப்ப நீங்க செய்ய போறீங்க ஈக்குவல் இந்த ஸ்டெப் போட தேவையில்லை. ரைட். இப்ப எங்களுக்கு 4 2 எத்தனை? 6. அடுத்தது இது 7, இது 1, இது 1 சமன் 6 7 1 அது ஒன்று 1. இல்லை, இது 4. லாஸ்ட்டுக்கு 4 4. ஆறு. உள்ள எல்லாம் முடிச்சு கொண்டு சேர் தூங்கிட்டார். ரைட். விட வந்து கிளியரா? ஓகேனா? ஓகே சார். இவ்வளவு ஸ்டெப் எழுதினா போகுது. இன்னைக்கு மேல வேற ஒண்ணும் செய்ய தேவையில்லையே. பெரிய கூட்டல் கழித்தல் வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை. இதை கிளியரா எழுது. அடுத்து 2வது கொஸ்டின் பார்க்க போறோம். 2வது அது பி. பி பில சொல்லிக்கிறாங்க. ஒரு 2 வரி விட்டு போட்டு எழுதுங்க, ஒரு வரி விட்டு போட்டு எழுதுங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. 7 5 2 கெப் விடுங்க. 7 5 2 இங்க எனக்கு கெப் விடுறதுக்கு இடம் இல்லைன்றதுக்காக நான் இதை கொண்டு வந்து ரொம்ப கீழே எழுதிட்டேன். கொஞ்சம் மேல எழுதியிருந்தா இடம் ஒன்று கிடைச்சிக்கும் எனக்கு. 6 7 1 4 அடி 8. ரைட். பிரிச்சு எழுதியாச்சா? பேஸ் வந்து எத்தனையா? பேஸ் வந்து 16. ரைட். இதை வந்து கன்வெர்ட் பண்ணட்டுமா, பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணட்டுமா, ஸ்டெப்ஸ் எழுதணுமா? ரைட். பைனரி கன்வெர்ட் பண்றதா இருந்த பேஸ் 8 எங்களுக்கு எத்தனை பிட்ல எழுதணும்? 4 பிட்ல எழுதணும். 4 பிட்ல எழுதுறதா இருந்தா 1 2 4 8 தானே. ரைட். உங்களுக்கு தெரியும் 1 2 4 8. 1 1 2 4 8. ரைட். 7 எழுதுறதா இருந்தா என்ன செய்யணும் சொல்லுங்க? 7 எழுதுறதா என்ன செய்வீங்க? எங்களுக்கு 1 2 4 8. 7 எழுதுறதா இருந்தா என்ன செய்யணும்? 8க்கு நேரம் 1 போடலுமா? இல்ல. இந்த 2க்கு நேரம் 1 போட போறீங்க. இங்க 0 1 1 போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி 1 1 போட்டாலும் சரி. முன்னுக்கால இருக்கக்கூடிய 0க்கு வேல்யூ இல்லையே. பிசிடில வரக்கூடிய முன்னுக்கால வர்ற 0க்கு அஸ்கில வரக்கூடிய முன்னுக்கால 0க்கெல்லாம் வேல்யூ இருக்கு. ஆனா நீங்க பைனரில இருக்கக்கூடிய ஆக முன்னால வரக்கூடிய 0க்கு வேல்யூ இல்லை. ரைட். அப்ப இங்க எழுத போறீங்க 1 என்ற எழுத மாட்டீங்க. ரைட். 1 1 1 இது எழுத போறீங்க 4 பிட்ல 0 1 0 1. இப்ப இதுல இருக்கக்கூடிய முன்னால இருக்கக்கூடிய 0 கட் பண்றது இல்ல. அப்ப இங்க எழுத போறீங்க 0 1 0 1. 2 எழுதுறதா இருந்தா 0 0 1 0 1. ரைட். 0 0 1 0 பேஸ் 2. இவ்வளவுதான் ஸ்டெப். இது எழுதுனீங்கன்னா சரி. இது ரெண்டையும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். இதுக்கு 1 மார்க்ஸ், இதுக்கு 1 மார்க்ஸ். கிளியரா? சரி, அது அப்படியே இந்த சொல்லுங்க. பேஸ் 10க்கு மாத்திரண்டா ஃபுல்லா கூட்டி விட்டா இல்லாட்டி அதுக்கா பேஸ் 10க்கு நீங்க மாத்திரண்டா கூட்டலாம்.
கூட்டலாம். ஒரு ஸ்டெப் காட்டினா சரி ராஜா. இப்ப நான் ஒரு பேஸ் 10க்கு மட்டும் மாத்தி காட்டுறேன் பாருங்க. அழிக்கிறேன் இதை. பேஸ் 10க்கு மாத்திரதான். பேஸ் 10க்கு இப்படி தந்துட்டாங்க நம்பர். என்னத்த 1010111 பேஸ் 2 தந்துட்டாங்க. சரிதானே? சரி போட போறீங்க. இது என்ன? இல்ல சார் 2 to the power 16ல இருக்கிறத இந்த 10க்கு மாத்துறேன்டா. 16ல உள்ளதை 10க்கு மாத்துறதா? ஓ பாரு 16ல உள்ளதை 10க்கு மாத்த போறீங்க. 16ல உள்ள நம்பர் எக்ஸாம்பிளுக்கு F5A பேஸ் 16ல இருக்கிறத மாத்த போறீங்க பேஸ் 10. இதுக்கு நாங்க ரெண்டு மெத்தட்ல செய்யலாம். அப்படித்தானே? இதை நாங்க செய்யறதா இருந்தா நேரடியா பேஸ் 16ல இருக்கிறத பேஸ் 10க்கு மாத்தலாம். இல்லாட்டி நாங்க பேஸ் 2க்கு மாத்தி பேஸ் 10க்கு மாத்தணும். சொல்றது விளங்கிட்டா? இது ஓகேயா? நான் சொல்ற விஷயம் ரெண்டு டைப்ல செய்யலாம். இப்ப நான் பேஸ் 2க்கு மாத்திரதா இருந்த ஸ்டெப் எழுத போறேன். என்ன எழுதுவீங்க? இதுக்கு F எத்தனை? 15. அப்ப 1 1 1 1. அதே போல 5 எழுத போறீங்க 0 1 0 1. A எழுத போறீங்க 1 0 1 0 பேஸ் 2. இது விளங்கிட்டா? ஓ சரியா? ஓ சார். சரிதானே? 4 4 கிட்ட எழுதியாச்சு. F 15. இது 15 தானே? ரைட். இது உங்களுக்கு எத்தனை? 5. இது எத்தனை? 10. மாத்தியாச்சா? அதே போல போட போறீங்க 1 2 4 8 1 சாரி 16 32 64 128 256 512 1024 2048 equal 2048 பிளஸ் இந்த எல்லா நம்பரையும் போட்டு கூட்டி விட்டு வார வீடியோ எழுதுனீங்க சார். விஷயம் விளங்கிட்டா? இதான் இதுக்குரிய ஸ்டெப். சரியோ? அப்படி இல்லைன்னா இதை இன்னொரு ஸ்டெப்ல எழுதலாம். எப்படி? டவுட் இருந்தா கேளுங்க. இன்னொரு ஸ்டெப்ல எழுதலாம். இன்னொரு ஸ்டெப் எப்படி நீங்க எழுதுவீங்க? இது உங்களுக்கு 16 பவர் 0, இது 16 பவர் 1, இது 16 பவர் 2. அப்ப எழுதலாம் 16 பவர் 2 into F plus 16 power 1 into 5 plus 16 power 0 into இது நான் F எழுதுறவன் 15 எழுதுறேன். நேரடியாக மாத்தலுமே 15. இது எங்களுக்கு 10 equal 16 power 2 எத்தனை? 16 into 16. 16 into 16 எத்தனை ராஜா? 16 into 16 எத்தனை? 256. அப்ப இதை பெருக்கு வைங்க 256 தர 15 சக. இது உங்களுக்கு 16 பவர் 1 எத்தனை? 16 into 5 plus 16 பவர் 0 எத்தனை? 1 into 10. இதுல வரக்கூடிய விதி எழுதுனீங்கன்னா சரி. இது கிளியரா? ரெண்டு ஸ்டெப்லயும் இப்படி எழுதுறேன்னு, ரெண்டு மெத்தட்லயும் இப்படி ஸ்டெப் போட்டு எழுதுறேன்னு காட்டியிருக்கி. யாரும் சரி டவுட் இருந்தா கேளுங்க. ரைட். அவ்வளவுதான் உங்களுக்கு 2017ஆம் ஆண்டு பேப்பர்ல இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய கேள்வி. அப்ப இதுவரைக்கும் பார்த்த நாங்க நம்பர் சிஸ்டம் கேள்வி கம்பல்சரியா சாய்ஸா? கம்பல்சரி. அப்ப பார்ட் 1ல எங்களுக்கு எத்தனை வந்துருந்துச்சு? 4 மார்க்ஸுக்கு. பார்ட் 2ல எத்தனைக்கு வந்துச்சு? 2 மார்க்ஸ். எத்தனை மார்க்ஸ் நம்பர் சிஸ்டம் 2017 6 மார்க்ஸ். 6 மார்க்ஸ்ன்றது லேசான மார்க்ஸ் இல்ல, ஒரு மார்க்ஸ். ரைட். இப்ப நாங்க போறோம் எங்க கம்பல்சரி क्वेश्चनல மேக்ஸிமம் என்ன செய்ய எடுத்துக்கொள்ளணும்? ஃபுல் மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளணும். ரைட். இப்ப நாங்க அடுத்து போறோம் 2018ஆம் ஆண்டு பேப்பர். இதுதான் எனக்கு கிட்ட தமிழ் மீடியம் பேப்பர் ஈக்குன்னு நினைக்கிறேன். 2018. இவர் ரெண்டா இருக்கிறார். ஷேர் பண்றேன். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. கேட்டுதான் படிக்கிறீங்க. என்ன டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க மத்தாக்கள். ரைட். 18ஆம் ஆண்டு பேப்பர்.
முதல்ல இருக்கக்கூடிய எத்தனை கேள்வி? 5 கேள்வி. என்ன கேள்வி? நம்பர் சிஸ்டத்துல இருந்து முதல்ல இருக்கக்கூடிய 5 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சரியா? முதலாவது கேள்வி பாருங்க. கணனியில் தரவுகளும் அறிவுறுத்தல்களும் எவ்வடிவத்தில் தேக்கி வைக்கப்படும்? எவ்வடிவத்தில் தேக்கி வைக்கப்படும்? எவ்வடிவம்? இருமம். மனிதர்கள் பயன்படுத்தக்கூடியது என்ன எண்முறைமை? மனிதர்கள் பயன்படுத்தக்கூடியது என்னது? பதின்மமே. 2வது. அடுத்தே பாருங்க, பின்வருவனற்றுள் எது பதின்ம 156 அடி 10 சமவலுவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ரைட். இதெண்டா நாங்க என்ன செய்யணும்? வேலை ஒன்று செஞ்சே பார்க்கணும் இந்த இடத்துல. ரைட். இதை நான் அழிக்கிறேன். வேலை ஒன்று செஞ்சே பார்க்கணும். செய்யறதுக்கு தான் நீங்க என்ன செய்ய போறீங்க? எக்ஸாம் ஹால்ல உடனே பேப்பரை வந்து எடுத்துடுவீங்க. HP பாடப்புள்ளி எல்லாம் முடிஞ்சு கொண்டு இருக்கும். நீங்க தான் பேப்பர் எடுத்து எக்ஸாம் செஞ்சு கொண்டு இருப்பீங்க. ரைட். அப்ப இதுல ஒன்று தந்திக்கிறாங்க. முதலாவது நம்பர் 128 சாரி 121 பேஸ் 8 முதலாவது விட. 2வது விட தந்திக்கிறாங்க 234 பேஸ் 8. 3வது விட தந்திக்கிறாங்க 574 பேஸ் 8. 4வது விட தந்திக்கிறாங்க 1170 பேஸ் 8. கிளியரா? ரைட். இப்ப கேள்வி வாங்க. எல்லாமே என்ன இலக்கம் தந்திருக்கு? எண்மை இலக்கம் தந்திருக்கு. இப்ப இதுக்குரிய சமவெளி எதுன்னு அடிக்கலாம். நாங்க 2 டைப்ல செய்யலாம். நாங்க நேரடியா 8ஆல பிரிச்சேன்டா சரி. 156 நீங்க தான் சொல்ல போறீங்க. 8ஆல பிரிக்க போறீங்க. 15க்குள்ள 8 எத்தனை முறை? 1க்குள்ள இல்ல, 15க்குள்ள. டக்குன்னு சொல்லுங்க. எக்ஸாம் செய்ய போற ஆட்கள் நீங்க வெக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க. நேர்ல என்ன மண்டல கொட்டி மேலாரு. நான் மொத்தமா கேட்கல. ஆனா நான் கேட்டது மைக்க ஆன் பண்ணி 15க்குள்ள 8 எத்தனை முறைன்னு கேட்டேன். ஒரு முறை. அப்ப இதுல 15ல 8 போன எத்தனை மிச்சம் இருக்கு உங்களுக்கு? இங்க போடுவீங்க. 76ல 8 எத்தனை முறை இருக்கு? 9 முறை. 9 முறை. மிச்சம் எத்தனை இருக்கு? 4 இங்க போடுச்சு. திரும்ப நாங்க பிரிக்க போறோம். திரும்ப 8ஆல 19க்குள்ள 8 எத்தனை முறை இருக்கு? 2. மிச்சம் எத்தனை? 3. ரைட். திரும்ப பிரிக்க போறீங்க 8ஆல. 2க்குள்ள 8 வந்து இல்ல, 0 தடவை 2 அப்படியே மிச்சம். கீழே இருந்து மேல் நோக்கி எழுதுவீங்க. அப்ப 156 அடி 10 சமன் 2 3 4 அடி. சாரி, சரிதானே? கிளியர் ஆயுது? அப்ப எது விட? 2 3 4 2வது வீடு. சரியா? ரைட். அடுத்த क्वेश्चन பாருங்க. பின்வருவனவற்றில் எது 11 2b இன் இரும சமவெழுவாகும்? 2b இரும சமவெழுவாகும் கேட்கிறேன். அளிக்கிறேன். இதெல்லாம் செஞ்சா பாத்துக்கிட்டீங்கன்ற மாதிரி மைண்ட் செட் வரும். இப்ப கொஞ்ச நேரத்தால தலைக்கு நல்லா பாடம் பட்டுட்டு. ரைட். எத்தனை பிட்ல எழுதணும்? பேஸ் 2க்கு மாத்திரதா இருந்தா பேஸ் 2க்கு மாத்திரம் எத்தனை பிட்ல எழுதணும் சொல்லுங்க? பேஸ் 2க்கு மாத்திரம் 4 பிட்ல எழுதணும். 4 பிட்னா எத்தனை? 1 2 4 8 எழுதணும். ரைட். அப்ப இங்க நான் எழுத போறோம் 2b தானே. 2 எழுதுறதா இருந்தா இங்க 0 0 1 0 0 0 1 0. இங்க b எழுதுறதா இருந்தா b வந்து உங்களுக்கு எத்தனை? 11. a வந்து 10. b 11 தானே.
11, 8க்கு நேரம் 1, 4க்கு நேரம் 2 போட்டா 12 வரும். இங்க 0, இங்க 1, இப்ப 10, இப்ப 1, 11. 1011 base 2. இந்த வீடு எது? ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வீடியா? ரைட், அப்ப முடிஞ்சு. அடுத்தே பாருங்க, பின்வருவனவற்றில் எதில் ஆகியன ஏறு வரிசையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி தந்திக்கிறாங்க. ரைட், நாங்க ஒவ்வொரு நம்பரை என்ன செய்வோம், மாத்தி மாத்தி ஏறு வரிசை இறங்கு வரிசை என்ன நாங்க பார்ப்போம். முதலாவது ஒவ்வொரு நம்பரா நான் என்ன செய்றேன், நான் எழுதுறேன். முதலாவது நம்பர் 100 10 100 base 2. அடுத்தது எங்களுக்கு 113 base 8. அடுத்தது எங்களுக்கு 160 base 10. அடுத்தது 1A base 16. ரைட், இதைத்தான் எங்களுக்கு மாத்தணுமா? எது வரிசையில? ஏறு வரிசையில. ஏறு வரிசையில மாத்திரண்டா குறைஞ்சதுல இருந்து கூட்டிட்டு போகணும். இப்ப இவர்களுக்கு தெரியும் பதின்மை இலக்கம் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பரை எங்களுக்கு தெரியும் இது என்னன்னு. ஆனா இதுதான் எங்களுக்கு என்னன்னு தெரியா, எது எந்தெந்த நம்பர்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு விளங்க இயலாத நம்பர்ல இருக்கு. நாங்க என்ன செய்ய போறோம், எங்களுக்கு விளங்குற நம்பரா மாத்த போறோம். ரைட், முதலாவது இருக்கிற நம்பர் நாங்க எங்களுக்கு விளங்குற நம்பரா மாத்துறோம். என்ன இருக்கு நம்பர்? 100 10100. 2 இருக்கு 1 2 4 8 16 32 64 128. கூட்டுவீங்க 128 16 4. எத்தனை இது? 10 18க்கு 8 எழுதி 1 மிச்சம் 4, இங்க 1 148. இதனுடைய பெருமதி எத்தனை? 148 அடி 10க்கு மாத்திச்சு. சரியோ? ரைட், இப்ப அடுத்த நம்பர் இதை நாங்க மாத்த போறோம். சரிதானே? நான் மாத்தினதுல என்ன சரி பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சில நேரம் மனுஷன்ற வாயில நானும் 1 2 பிற விடலாம். 1 1 3 அடி 8. ரைட், இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், 8 வலு 1 8 வலு 2 அப்படி வராது, வலு போடக்குள்ள 0ல இருந்து போடணும். 8 வலு 0 8 வலு 1 8 வலு 2. அப்ப எழுதலாம் இங்க 8 வலு 0 1. இது எங்களுக்கு 8 வலு 1 எங்களுக்கு 8 8 வலு 2 எங்களுக்கு எத்தனை? 8 தர 8 எத்தனை? 64. 64. ரைட், 64. 64ஆல 1 பெருக்குவோம், 1ஆல 8 பெருக்குவோம், 3ஆல 1. ரைட், அப்ப எங்களுக்கு விட வரும் 64 சக 8 சக 3 சமன் எத்தனை? 70 72 74 75. 72 75 அடி. அப்ப இதுல விட எங்களுக்கு 75 அடிப்படை. சரியா? அடுத்த நம்பர் இருக்கும் 1A base 16. இது 16 power 0, இது 16 power 1. 16 power 0 எந்த ஒரு நம்பர்ட வலு வந்து எங்களுக்கு 0 இருந்தாலும் பெருமதி 1 தான். 1 எங்களுக்கு வலு வந்து 1 இருந்தா அந்த நம்பர் அப்படியே எடுத்துங்க 1. ரைட், எழுதியாச்சு. இங்க இவர் எழுதியாச்சு. 1 தர 16 1 தர 16 சக இது எத்தனை? 10 தர 1 சமன் 1 தர 16 16. இது 10 26. அப்ப இதுல பெருமதி எத்தனை? 26 அடிப்படை. குறைஞ்சதுல இருந்து கூட்டிட்டு போறதாக இருந்தா முதலாவது வரணும் யாரு? 1A வரணும் base 60. ரெண்டாவது வரணும் யாரு? 75 வரணும். சரி, 75 இல்ல 113 base 8 வரணும். மூன்றாவது வரணும் யாரு? 148. 148 நாலு நம்பர், இந்த பைனரி நம்பர் வந்து வரணும். அதே போல வரணும் உங்களுக்கு டெசிமல் நம்பர் வந்து வரணும். சரியா? விட சரியா? கிளியரா? இது ஒரு மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இவ்வளவு செஞ்சு பார்க்கணுமா? செய்யறா இவ்வளவு செஞ்சுதான் பார்க்கணும்.
சில கொஷனுக்கு மார்க்ஸ் என்ன செய்வாங்க, சில கொஷனுக்கு மார்க்ஸ் என்ன செய்வாங்க, சும்மா அள்ளி தருவாங்க. அது என்னத்துக்கு? சும்மா எக்ஸாம்ல எல்லா பொருளையும் ஃபெயில் பண்ணக்கூடாது, சும்மா ஒரு 35-40 எடுத்து சரி புள்ளியோட எஸ் சரி எடுத்து பாஸ் ஆகணுன்றதுக்கு வேண்டியா ரொம்பவே ஈஸியான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் தருவாங்க. எடுக்கிற புள்ள என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு எடுக்கணும். அது கெட்டிக்கார புள்ளன்றதால கொடுக்குறாங்க, அப்ப அந்த புள்ள கஷ்டப்படத்தான் வேணும். இந்த மாதிரி ஒரு மார்க்ஸுக்கு நிறைய செஞ்சு பார்க்கத்தான் வேணும். கிளியரா? நான் எழுதின பைரன் நம்பர் பிள்ளை போல, ஆனா ஆன்சர் சரியா வந்திருக்கு. ரைட், இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கேக்குறாங்க, பின்வரும் எண் முறைமைகளில் எதில் எண் 800 செல்லுபடியான எண்ணாகும்? எண் 800 எதுல செல்லுபடியாகும்னு கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் இருமை இலக்கம் இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எண்மை இலக்கமே, எண்மை இலக்கம் இருக்கு, பதின்மை இலக்கம் இருக்கு, பதினறுமை இலக்கம் இருக்கு. இருமண்ட பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல். இதுல எழுதலாம் 0 1, இதுல எழுதலாம் 0 7 வரைக்கும், இதுல எழுதலாம் 0 9 வரைக்கும், இதுல எழுதலாம் 0 F வரைக்கும். ரைட், இப்ப 800 எந்தெந்த நம்பருக்குள்ள எழுதணும்? இருமைக்குள்ள எழுதணுமா? எழுதிடலாம். எண்மைக்குள்ள எழுதணுமா? 8க்கு ஐன்மைக்குள்ள இல்ல, அப்ப இதுலயும் எழுதிடலாம். அப்ப எதுல எழுதணும்? இவருக்குள்ள பாருங்க 800 எழுதணுமா? எழுதணும். இவருக்கு 800 எழுதணுமா? கிளியரா? அப்ப எது விட பின்வரும் எண்முறைமையில் எதில் 800 செல்லுபடியான எண்முறைமை ஆகும்? எது? பதின்மமும் பதினறுமமும் ரெண்டாவது விட, பதின்மமும் பதினறுமமும் ரெண்டாவது விட. ரைட், அப்ப பார்ட் 1ல நாங்க எத்தனை கேள்வி பார்த்துக்கிறோம்? 5 கேள்வி வந்திருக்கு 2018 உங்களுக்கு. இதுல இருந்து நம்பர் சிஸ்டத்துல இருந்து. கிளியரா? ரைட், இப்ப நாங்க பார்ட் 2க்கு அப்படியே போவோம். போறோம். போய் இப்படியே போயிட்டு இது சரி வராது. ரைட், கேட்டாங்க என்ன கேள்விய? அஸ்கில இருந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறாங்க 1 மார்க்ஸுக்கு. சரி, முதலாவது கேள்வி அஸ்கி. எம் ஆனது அஸ்கி அட்டவணையில் 109 அடி 10 என வகை குறிக்கப்படும் எனில் ஒவ்வொரு வரியுருக்கும் 7 பிட்டுகளை பயன்படுத்தி சொல்லி இரும வகை குறிப்பை எழுதுக. இங்க அஸ்கினா என்னன்னு சொல்லி ஒரு லைட்டாக கம்ப்யூட்டர்ல சேவ் பண்றதுக்கு பைனரி நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி நான் கம்ப்யூட்டர்ல லெட்டர்ஸ், அதாவது என்னோட கீபோர்டு இருக்குதானே, கீபோர்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் சேவ் பண்றதுக்கு என்ன இருக்கு? கோடிங் சிஸ்டம் இருக்கு. அதுல அஸ்கின்னு ஒரு கோடிங் சிஸ்டம் இருக்கு. என்ன கோடிங் சிஸ்டம்? அஸ்கி, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். எல்லாரும் கதைக்கிறதானே, இந்த அமெரிக்கா உலகத்துல அது செய்யற இது செய்யற இதுங்கிறாங்க, அமெரிக்கா அழிஞ்சிடணும் அப்படி இப்படின்னு காய்க்கிறதானே. அமெரிக்காவை அழிச்சால் சரியா, அழிச்சால் அமெரிக்கா என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தினுடைய ஹெட் ஆபீஸ் இல்லாட்டி நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சதே அவன் தான். ஐடியை பொறுத்த வரைக்கும் கூகுள் கம்பெனியை ஈக்கிறதும் அங்கதான், ஆப்பிள் கம்பெனி ஈக்கிறதும் அங்கதான். சொல்றது வழங்கிட்டா? இந்த அஸ்கிய கண்டுபிடிச்சது யாரு? அதுவும் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இன்டெல் கம்பெனி ஈக்கிறது எங்க? ப்ரொசஸரை கண்டுபிடிக்கிறாங்க. ஏஎம்டி கம்பெனி ஈக்கிறேங்க அங்க, மைக்ரோசாஃப்ட் ஈக்கிறது எங்க? அங்க. இன்டர்நெட்டை உலகத்துல இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை மெயின்டைன் பண்ற கம்பெனி எங்க இருக்கு? அதுவும் அங்க. ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனி எங்க இருக்கு? அதுவும் அங்க. உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டலைட்ல இருந்து, நாசால இருந்து விளங்கிட்டா, கூகுள் ஸ்ட்ரீட் வியூல இருந்து, நீங்க மெப் போட்டு போறதுல இருந்து, கிளைமேட் சேஞ்சஸ் பாக்குறதுல இருந்து எல்லாமே வைக்கிறது யார்ட கையில இருக்கு? அவன்ட கையில தானே இருக்கு.
அதுக்குத்தான் அந்த நாட்டுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு எல்லா நாடும் ஒன்னா சேர்ந்து போறதுக்கு கூடி விரும்புற இல்ல. அவன் அழிச்சா பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இந்த உலகத்துல கட்டமைப்பே அப்படியே என்ன செய்யும், கொஞ்சம் குழம்பும். ஆனால் அதுக்கு வேண்டிய பொறுத்துட்டே இருக்க மாட்டாங்க, என்னதான் நடக்குமோ தெரியும். இப்ப நாங்க வருவோம் ASCII, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது வந்து எத்தனை பிட்னு கேட்டால் இது 7 பிட். எத்தனை பிட்? 7 பிட். இதுல எத்தனை குறியீடுகளை வகை குறிக்கலும்? எத்தனை குறியீடுகள்? 128 குறியீடுகளை வகை குறிக்கலும். இதுல எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? கீபோர்ட்ல இருக்கக்கூடிய கேபிட்டலாக இருக்கலாம், கேபிட்டல் ஏ இருக்கலாம். கேபிட்டல் ஏ 65, பி சி டி போகல. இது உங்களுக்கு 66, இது உங்களுக்கு 67, இது உங்களுக்கு 68, இப்படி உங்களுக்கு வரும். இப்ப சிம்பிள் ஏக்கு கூட்டிதான் பார்க்கணும். 65, 32, 97. சரியா? சிம்பிள் ஏக்கு 97. பியா இருந்தா 98, இது உங்களுக்கு 99, இது உங்களுக்கு டியா இருந்தா இது 100. இப்படி உங்களுக்கு கீபோர்ட்ல இருக்கக்கூடிய கேபிட்டல் நம்பரா இருந்தாலும் அதுக்கும் ஒரு கோடிங் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சிம்பிள் எழுத்தா இருந்தா அதுக்கும் கோடிங் இருக்கு. நம்பர் இருந்தா நம்பருக்கு மீக்கி ஹேஷ் ஆயிக்கலாம், ஈக்குவல் ஆயிக்கலாம், பிளஸ் ஆயிக்கலாம். எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் இருக்கு, இடைவெளி விட்டுரும். என்டர் தட்டி லைன் அடுத்த லைனுக்கு போறோமே. இது எல்லாத்துக்குமே ASCIIல என்ன இருக்கு? ஒவ்வொரு நம்பர் இருக்கு. விஷயம் விளங்கிட்டா? இந்த விஷயத்தை மைண்ட்ல எடுத்துக்கோ. ஆனா இந்த ஏக்கு 65ன்றது ஸ்டாண்டர்ட், அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் கோட் தானே இது. இந்த ஏக்கு 97ன்றது எப்பவுமே இருக்கும். இருந்தாலும் எக்ஸாம்ல என்ன செய்யறாங்க? உங்களுக்கு பெருமதியை தந்துதான் கேட்கிறாங்க. இப்ப இதுல தந்துக்கிறாங்க என்னன்னா எம்மோட பெருமதி. யாரு பெருமதி? எம்ட பெருமதி. எம்னுடைய பெருமதி சிம்பிள் எம், சிம்பிள் எம், கேபிட்டல் எம் இல்ல, சிம்பிள் எம். என்ன பெருமதி தந்திக்கிறாங்க? 109. எம்ட பெருமதி 109, அடி 10. இப்ப கேக்குறாங்க என் ஓட பெருமதி என்ன? ஏபிசிடி ஓர்டர்ல என் வந்து எம்முக்கு புறவா முன்னுக்கா? எம்முக்கு போறோம். ரைட். அப்ப இது உங்களுக்கு எண் இங்க வருது. எண் இங்க வந்தா என்னுடைய பெருமதி எத்தனை? இது 109 இருந்தா அடுத்தது என்ன? இது 110. சரியா? 110 தானே? ரைட். அதுக்கப்புறம் ஓ எம் என் சொல்லுங்க. ஓ 111. இது எண் தானே? எண்ணுக்கு ஒரு அடுத்த எழுத்து என்ன? ஓ எம் என். அதுக்கப்புறம் என்ன? ஓ ரைட். ஓ ரைட். ஓண்ட எழுத்து நான் பத்தினேன் 111 அடி 10. இவ்வளவு எழுதுனா போதுமா? இவ்வளவு எழுதுனா போதுமா? இல்ல. இது என்னத்துல எழுதணும்? நீங்க பைனரி இலக்கத்துல எழுதணும். இது ASCIIனுடைய என்ன பெருமதி? ASCIIனுடைய பதின்ம பெருமதி. நாங்க பேஸ் என்னத்துல எழுதிக்கிறோம்? டெசிமல் எழுதிக்கிறோம். பேஸ் 2ல கேட்டிக்கிறாங்க. சில நேரம் பேஸ் 8லயும் கேட்கலாம், பேஸ் 16லயும் கேட்கலாம். கேட்கிற மாதிரி நீங்க என்ன செய்யணும்? நீங்க எழுதுனீங்கடா சரி. கிளியரா? ரைட். அப்ப இதுல நாங்க எழுத வேண்டியது எப்படின்னா, அவன எக்ஸாம்ல இந்த மெத்தட்ல எழுதலாம். 1 2 4 8 16 32 64. எத்தனை பிட் ASCII? எத்தனை பிட்டு சொல்லுங்க? 7 பிட்டு தானே. அப்ப 7 பிட்டுன்னா 7 பிட்டுகள் எழுதுங்க. 1 2 3 4 5 6 7 தானே. அப்ப 7 பிட்டு. 1 முதலாவது பிட்டு, 2வது பிட், 3வது பிட், 4வது பிட், 5வது பிட், 6வது பிட், 7வது பிட். 7 பிட்டுக்கு நம்பர் போட்டாச்சு. 1 2 4 8 16 32 64 போட்டாச்சு. இப்ப இவரே எங்களுக்கு தேவையில்லை. எம்முக்கு தந்து தானே இருக்கிறாங்க. எண்ணுக்கு நாங்க எழுத போறோம். எண்ணுக்கு எங்களுக்கு 110க்கு எழுதுறதா இருந்தா இதுல எது எதுக்குலாம் நீங்க 1 போடணும். இல்ல சார் எனக்கு அப்படி போறது கஷ்டம்.
நான் அப்படி போட்டு கொள்ள மாட்டேன். அப்படியேண்டா நீங்க செய்யலாம். 110 எழுதி 110 2ஆல பிரிங்க. சரியா? 110 2ஆல பிரிச்சா எத்தனை? 55. இங்க மீறி 0. திரும்ப நீங்க 2ஆல பிரிக்கிறீங்க. எத்தனை? 27 மிச்சம் 1. திரும்ப 2ஆல பிரிக்கிறீங்க. 1 3 மிச்சம் 1. திரும்ப நீங்க 2ஆல பிரிக்கிறீங்க. 6 1. திரும்ப 2ஆல பிரிக்கிறீங்க. 3 மீதி 0. திரும்ப 2ஆல பிரிக்கிறீங்க. 1 மீதி 1. திரும்ப 2ஆல பிரிக்கிறீங்க. 0 மீதி 1. கிளியரா? ரைட். இப்ப கீழே இருந்து மேல் நோக்கி எழுதணும். 7 பிட்டுக்கு தான் எப்படியும் வந்துருக்கு. அப்ப எழுதுறோம். n சமன் 110 அடி 10 சமன் 1 1 0 1 1 1 0 அடி 2. அடுத்தது ஓண்டதுனே 111 அடி 10 சமன் 111. இப்ப 1 தானே கூட்டணும். 1 கூட்டுறதா இருந்தா திருப்பி நீங்க செஞ்சு பார்க்கறதுனாலும் செஞ்சு பார்க்கலாம். இல்லாட்டி இதோட 1 கூட்டினா சரிதானே. இந்த 1 இப்ப எக்ஸாம்ல தானே இருக்கு. 1 கூட்டினாலும் சரி. 1 கூட்டினா எத்தனை வரும்? சொல்ற கதை விளங்கிட்டா? 110க்கு இப்படி வந்திருக்கேன்டா. 111க்கு இந்த இடத்துல 1 போட்டா சரிதானே. இந்த 1 எப்சென்டா தானே இருக்கு. இந்த 1 போட்டா சரி. வேண்டாம் செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. 111 பிரிக்க போறோம் 2ஆல. எத்தனை? 5 5 1. திரும்ப 2ஆல பிரிக்க போறோம். 27 1. திரும்ப 2ஆல பிரிக்க போறோம். 1 3 1. திரும்ப 2ஆல நாங்க பிரிக்க போறோம். 6 1. திரும்ப 2ஆல பிரிச்சா 3 0. திரும்ப 2ஆல 1 1. திரும்ப 2ஆல 0 1. கீழே இருந்து மேல் எழுதினா 1 1 0 1 1 1 1 அடி 2. கிளியரா? நீங்க இப்படி ஸ்டெப்ஸ இப்படி எழுதி காட்டினாலும் சரி, இல்லாட்டி நீங்க நேரடியா இங்க 1ல இருந்து 64 வரைக்கும் போட்டு எழுதினாலும் சரி. ஆனா பார்ட் 2ன்றதால, சரியா, பார்ட் 2ன்றதால இந்த கல்குலேஷனை இதுல இந்த பக்கம் ஓரத்துல நீங்க செஞ்சு காட்டினீங்கன்னா மிச்சம் பொருத்தம். சொல்றது விளங்கிட்டா? உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல ஒரு சைடுக்கு எழுதுனீங்க, இங்க சின்ன துண்டு பிளாங்க் ஆயிருக்குமே, அந்த இடத்துல இந்த கல்குலேஷன் 110 ஒருக்கா பிரிச்சு 111 ஒருக்கா பிரிச்சு போட்டீங்களா இருந்தா செய்கை வழியோட இருக்கு. கிளியரா? விளங்கிட்டு அஸ்கி குழப்பமா இல்லாட்டி? ஓகேனோ? ரைட். அப்ப 2018ஆம் ஆண்டு பேப்பர்ல எங்களுக்கு 5 கேள்வி உண்டு, இதுல 2. அப்ப 5 2 7 மார்க்ஸ் வந்திருக்கு. ஆனா 2017ல நாங்க பார்த்தோம் 6 மார்க்ஸுக்கு, 2018ல 7 மார்க்ஸுக்கு வந்திருக்கு. சரியா? இப்ப நாங்க பார்க்க போறது அடுத்தது 2019ஆம் ஆண்டு பேப்பர். 2019ஆம் ஆண்டு பேப்பர். பின்வரும் சாதனங்கள் எது உள்ளீடு மற்றும் வெளியீடு ஆகிய 2 திறன்களையும் கொண்டுள்ளது? எது? தொடுதிரை. சரியா? இதெல்லாம் அவங்களுக்கு என்னதை பத்தி கேட்டுக்கிறாங்க? நோட்ஸ் பாடத்துல இருந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க. இப்படி வந்து இந்த ஆக்கி இதுல 9வது கேள்வி, 10வது கேள்வி, 11வது கேள்வி, 3 மார்க்ஸுக்கு உங்களுக்கு எத்தனாவது நம்பர் சிஸ்டம் அழகுல இருந்து கேட்டுக்கிறாங்க. முதலாவது கேள்வி பாருங்க. அப்ப இந்த பேப்பர்ட பேட்டர்ன் பாருங்க, கொஞ்சம் வித்தியாசம். இந்த பேப்பர்ட பேட்டர்ன் வந்து என்ன? கொஞ்சம் வித்தியாசம். இதுல கேட்டுக்கிறாங்க கேள்வி, பின்வரும் கூற்றுகளுள் உண்மையானவை எவை? முதலாவது சொல்றாங்க, கணனையில் தரவு மற்றும் அறிவுறுத்தல்களை சேமிப்பதற்கு இரும வடிவம் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? சரியா? சரிண்டா ஏக்கு முன்னால் ஒருத்தர் சரியா போடுங்க. சரி. வந்து சரி. 2வது 412 அடி 8 சமவலு
என்று தந்திக்கிறாங்க. ரைட், இதை நாங்க என்ன செய்யணும்? கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். நானூத்தி 12. ரைட், 4 1 2 அடி 8. எத்தனை பிட்ல எழுதணும்? 3 பிட்ல எழுதணும். அப்படித்தானே? 3 பிட்ல எழுதணும். 3 பிட்ல எழுதுறா இருந்தா 4 எழுதுவீங்க 1 0 0. 1 எழுதுவீங்க 0 0 1. 2 எழுதுவீங்க 0 1. 1 4 தடவை 0 10 10. 1 4 தடவை 0 10 10. அப்ப சியும் சரி. சரியா? பி கேள்வி பாருங்க. பி கேள்வி பாருங்க. 945 ஆனது எண்ம மற்றும் 16 ஆகிய 2 எண்முறைமைகளும் செல்லுபடியான ஒரு இலக்கமாகும். பி சரியா? எண்ம இலக்கத்துல 945 எழுதிடுமா? 9 எழுதிடுமா? எண்ம இலக்கத்துல என்ன வரும்? எண்மண்டா 8. 8ல இருந்து 1 கழிச்சாயித்துனா 7. அப்ப 0ல இருந்து 7 வரைக்கும் தான் எழுதலாம். 11 இலக்கமா இருந்தா அடி 16. 16ல இருந்து 1 கழிச்சாயித்துனா 15. அப்ப 0ல இருந்து 15 வரைக்கும் தான் எழுதலாம். இரும இலக்கத்துல எத்தனை எழுதலாம்? இருமண்டா அடி எத்தனை? 2. 2ல இருந்து 1 கழிச்சாயித்துனா 1. அப்ப 0ல இருந்து 1 வரைக்கும் தான் எழுதலாம். 11 இலக்கம் டெசிமல் நம்பர் அடி எத்தனை? 10. 10ல இருந்து 1 கழிச்சா 9. 0ல இருந்து 9 வரைக்கும் தான் எழுதலாம். அப்ப பீர சொல்லிக்கிறது 9 4 5 ஆனது எண்ம மற்றும் 16 2 எண்முறைமைகளும் செல்லுபடியான ஒரு இலக்கமாகும். பி வந்து பில. ஏயும் சியும் சரியான விட. 3வது விட. கிளியரா? அடுத்தே பாருங்க. இ என்ற எழுத்து அஸ்கி அட்டவணையில் 69 அடி 10 என வகை குறிக்கப்படுமாயின் அஸ்கி அட்டவணையின் ஜி என்ற எழுத்தின் இரும வகை குறிப்பு யாது? ரைட், செஞ்சு பார்த்துட்டா போச்சு. ஜி வந்து அஸ்கில் எத்தனையா? சொல்லுங்க, அஸ்கில் எத்தனையா? ஜி இல்லையா? இ ஏன்? இ வந்து தந்திக்கிறாங்க அஸ்கில 69. ஈய தந்திக்கிறாங்க 69. சரியா? 69. அப்ப நான் எப்படி போட சொன்னேன் உங்களுக்கு? 1 2 4 8 16 32 64. ரைட், இப்ப கேட்டிக்கிறது என்னதுக்கு? ஜிக்கு. ஈக்கு போற என்ன எழுத்து? ஏபிசிடி ஓர்டர்ல சொல்லுங்க. இ சொல்லுங்களேன். ஈக்கு போறோம் எஃப் ஜி. ஈக்கு போற ஜியா? எஃப் ஜி. எஃப். ஈக்கு போற எஃப். ஈக்கு போற எஃப். ஐ போறோம் ஜி. ஜி. இ எஃப் ஜியா? ரைட். அப்ப இது உங்களுக்கு 69. இவர் 70. இவர் எத்தனை? 71. 71 எழுதுறதுக்கு எதுக்கு நேரம் 1 போடணும்? 64க்கு நேரம் 1 போடணும். சரியா? 32 நேருக்கு 1 போடணுமா? போட்டா எத்தனை வரும்? சொல்லுங்க. 32 நேரம் 1 96 வரும். அப்ப நாங்க இங்க 0 போடுறோம். 16க்கு நேரம் 1 போட்டா இப்ப 71 தானே? 71ல 64 போட்டாச்சு. போட்டா இங்க உங்களுக்கு எத்தனை? 11ல இருந்து 4 போனா இங்க எத்தனை இருக்கு? 7. இங்க எத்தனை இருக்கு மிச்சம்? 7. ரைட். இங்க 7 மிச்சம் ஆயிக்கணும்டா. 7 போடுறதா இருந்தா 32 போட இயலாது, 16 போட இயலாது, 8 போட இயலாது. 4க்கு நேரம் 1, 2க்கு நேரம் 1, 1க்கு நேரம் 1. இதான் வீடு. சரியா எழுதுனேன்? விலகிட்டா எப்படி செய்யறேன்? ஓ சார். இது 64, இது 7. 64 7 71. கிளியரா? இல்லாட்டி நீங்க 71 2
இது செஞ்சு பார்க்கலாம், அது உங்களோட விருப்பமே. கான்செப்டை விளங்கப்படுத்தி தந்திருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்ல எது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு விடைக்கு போங்க. ரைட், இப்ப அடுத்தே பாருங்க, கம்ப்யூட்டர் மெமரியை பத்தி ஒரு கேள்வி தான் தந்திருக்கிறான். சரியா, கம்ப்யூட்டர் மெமரி பத்தி ஒரு கேள்வி தந்திருக்கிறாங்க. எத்தனாவது கேள்வி? 10வது கேள்வி. அதை விட்டுட்டு போயிட்டு பாருங்க, தரப்பட்ட சேமிப்பு சாதனங்களை அணுகல் வேகத்துக்கு ஏற்ப இறங்கு வரிசையில் காட்டுவது பின்வருவற்றுள் எது? அப்ப வேகம் கூடுனதுல என்ன செய்யணும்? வேகம் குறைஞ்சுக்கிட்டு போகணும். ரைட், இதுல பதுக்கு நினைவகம், பிரதான நினைவகம், பதிவகம், வன்தட்டு. சரியா, நல்ல அழகா கேட்டுக்கொள்ளுங்க. இது எப்படி போடலாம்டா, நான் ஒரு பாஸ் பேப்பர் வாங்கி கையில வச்சு கொண்டு போட. ரைட், முதலாவது பாருங்க, இதுல ஆக வேகம் கூடுனதுல என்ன குறைஞ்சிட்டு போகணும்? வேகம் யாரு கூடுதலா இருப்பாருண்டா, என்னோட கம்ப்யூட்டர்ட சிபியூ எடுத்துக்கிட்டோம்னா சிபியூல 3 பகுதி இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. கொண்டு வந்து அரித்மெட்டிக்கல் யூனிட், லாஜிக்கல் யூனிட், அடுத்து கண்ட்ரோல் யூனிட், அடுத்து மெமரி ரெஜிஸ்டர். மெமரி ரெஜிஸ்டர் தான் நாங்க என்ன பேர் சொல்லுவோம் தமிழ்ல? நினைவகம் பதிவகம் அல்லது பதிவகம்னு சொல்லுவோம். சிபியூ தானே கம்ப்யூட்டர்ல வேலையை செய்யக்கூடியவர். அவருக்குள்ளேயே ஒரு மெமரி ஒன்று இருக்கின்றா, அவர் என்னவா இருப்பாரு? ரொம்பவுமே வேகமா இருப்பார். சொல்றதா? அப்ப இதுலயே கம்ப்யூட்டர்லயே ஆகவும் வேகம் கூடுனது எந்த மெமரி? எந்த நினைவகம்? எந்த நினைவகம்? பதிவகம். பதிவகம் தான் ரொம்பவுமே வேகம் கூட. சரியா, பதிவகம் தான் ரொம்பவுமே வேகம் கூட. ரைட், இதை எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. பழமையா வரைகிற டயக்ராம் தான் இது. இது எங்கட யாரு? எங்கட ஹார்ட் டிஸ்க்னு வச்சுக்கொள்ளுங்க. இது எங்கட ஹார்ட். ரைட், ஹார்ட் டிஸ்க்ல இந்த டேட்டா எங்க வரும்? எங்கட ரெம்முக்குள்ள வரும். அப்படித்தானே? ரெம்ல இருந்து டேட்டா எங்க போகும்? எங்கட சிபியூக்குள்ள போகும். சிபியூக்குள்ள போற டேட்டா முதலாவது எங்க போகும்? இங்கே கூடிய ரெஜிஸ்டருக்குள்ள போகும். ரெஜிஸ்டர், அதுதான் மெமரி ரெஜிஸ்டர். ரைட், அதே போல இங்க இருந்து உங்களுக்கு திரும்ப ரெம்முக்கு போயிட்டு ரெம்ல இருந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்ல போறேன், ஹார்ட் டிஸ்க்ல போகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அவுட்புட் ஆகும், அவுட்புட் ஆகும். இப்படிதான் கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ணும். இதுல இவர் ஒரு மெமரி, இவர் ஒரு மெமரி, இவர் ஒரு மெமரி. சரியா, இவரும் எங்களுக்கு என்ன? இவரும் மெமரி. அடுத்தது, இந்த சிபியூ தனக்கு தேவையான டேட்டாவை, இந்த சிபியூ தனக்கு தேவையான டேட்டாவை ஒவ்வொரு முறையும் போயிட்டு ரெம்ல எடுத்து ஹார்ட் டிஸ்க்ல எடுத்து, ரெம்ல எடுத்து ஹார்ட் டிஸ்க்ல எடுத்து தீக்காம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய டேட்டாவை பக்கத்திலேயே பதுக்கி வச்சுக்கொள்ளும். பக்கத்துல என்ன செய்யும்? பதுக்கி வச்சுக்கொள்ளும். இதான் கேஷ் மெமரி, பதுக்கு நினைவகம். சரியா, இந்த பதுக்கு நினைவகத்தினுடைய கொள்ளளவு இந்த ரெஜிஸ்டர் கொள்ளளவு விட கொஞ்சம் பெருசா இருக்கு. ரெஜிஸ்டர் கொள்ளளவு என்ன? நாங்க என்ன ப்ராசஸ் அந்த நேரத்துல செய்யறோமோ அந்த செய்யற ப்ராசஸ் மட்டும்தான் ரெஜிஸ்டருக்குள்ள இருக்கு. நாங்க 2 கூட்டோம்னா 2 கூட்டுற மட்டும் தான் இதுக்குள்ள இருக்கு. எக்ஸலை ஓபன் பண்ணி எக்ஸல்ல 2 கூட்டுற மாதிரி இருந்தா எக்ஸல் சாஃப்ட்வேர் இதுக்கு வந்து நிற்கும். ஹார்ட் டிஸ்க்ல சேவ் ஆகிக்கக்கூடிய எக்ஸல் சாஃப்ட்வேர் எங்க வந்து நிற்கும்? ரெம்ல வந்து நிற்கும். ரெம்ல இருக்கக்கூடிய நாங்க அந்த செல்ல கூட்டுறோம், அந்த பெருமதி மட்டும்தான் ரெஜிஸ்டருக்குள்ள வரும். சொல்றதா? நாங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா எங்க இருக்கும்? இந்த கேஷ் மெமரிக்குள்ள இருக்கும். சிபியூக்கு பக்கத்திலேயும் கேஷ் மெமரி இருக்கலாம், சிபியூக்குள்ளேயும் கேஷ் மெமரி இருக்கலாம். ஆனா எப்பவுமே சிபியூக்குள்ளதான் யார் இருப்பாரு? ரெஜிஸ்டர் வந்து இருப்பார். சிபியூ பதினேன்னு வச்சுக்கொள்ளுங்களே. அப்ப சிபியூக்குள்ளே இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் தான் ஈக்கிறதுலே வேகம் கூட. இதை ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப வேகம் கூடினால முதலாவது ஆள் யாரு? ரெஜிஸ்டர், பதிவகம். 2வது ஆள் யாரு? சிபியூ பக்கத்திலே இருக்கக்கூடிய சிபியூ அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சிபியூ மெமரின்னு சொல்லக்கூடிய கேஷ் மெமரி. இவங்களுக்கு அடுத்ததா தான் யாரு? மத்த நினைவகம். ரெம் ஆய்க்கலாம், ரொம் ஆய்க்கலாம், ஹார்ட் டிஸ்க் ஆய்க்கலாம், எல்லாம் ஆய்க்கலாம். இப்போ உங்களோட விடைக்கு போங்க. விடை போங்க. சேமிப்பு சாதனங்களை அணுகல் வேகத்தின் இறங்கு வரிசையில் காட்டுவது. அப்ப வேகம் கூடுனதுல இருந்து குறைஞ்சிக்கிட்டு வரணும். முதலாவது இது வரணும் பதிவகம், 2வது வரணும் எது? பதுக்கு நினைவகம். அதே பிறகுதான் பிரதான நினைவகம்னு சொல்றது. இங்க எதை சொல்றாங்க பிரதான நினைவகம்? ரெம். ரெம்முக்கு பிறகுதான் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க். எத்தனாவது விட? 3வது விட. கிளியரா? நான் உங்களுக்கு ஓர்டர்ல பாடமாக்கி வைக்க சொல்லலை. ஏன்டா எனக்கு ஓர்டர்ல எதையுமே பாடமாக்கல. எனக்கு எதையுமே என்ன செய்யலாது? ஓர்டர்ல பாடமாக்க இயலாது. விஷயத்தை விளங்கித்தான் வைக்காது. அதே மாதிரி எனக்கு செஞ்சிருக்கேன். உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன்.
இதுல ஃபங்க்ஷன் என்ன, இது எதுக்குள்ள இருக்கி, அப்ப இது என்ன வாய்ப்பாரு, இவர் வேகம் கூடவா தான் இருப்பார். இவர்ட ஃபங்க்ஷன் என்ன, இவர் எந்த லொகேஷன்ல இருக்கிறாரு, இதுக்கு பக்கத்துல இருப்பாரு, இவரோட ஃபங்க்ஷன் என்ன, அப்ப இவரை விட வேகம் கொஞ்சம் குறைவா இருப்பார். வணங்கிட்டா இந்த விஷயத்தை கன்செப்ட் மைண்டுக்கு எடுத்தீங்கன்னா சரி. அப்ப விலையை பாத்தீங்கடா, ஆகவும் விலை கூட, சிபிக்குள்ள இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் தான் ஆகவும் விலை கூட. ரெஜிஸ்டருக்கு அடுத்ததா இவர், இவருக்கு அடுத்ததா இவர், இவருக்கு அடுத்ததா இவர். விளங்கிட்டா கொள்ளளவுல பாத்தீங்கன்னா இவங்க சின்னவர், இவரை விட கொஞ்சம் பெருசு. கொள்ளளவு கொஞ்சம் 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 என்ன செய்வாங்க, இவன் கூட்டிட்டு போவாங்க. இவர் ரொம்பவுமே சின்னவர், இவர் கொஞ்சம் பெரியவர், இவர் கொஞ்சம் பெரியவர், அவரை விட இவர் நல்லா பெரியவர். வேகத்துல பாத்தீங்களா இருந்தா இவர் வேகம் கூட, இவர் ஐக்கு அடுத்தது, இவர் ஐக்கு அடுத்தது, இவர் ஐக்கு அடுத்தது, இவர் குறைஞ்சிட்டு போற ஓர்டர். விலை எப்படி வரும், அதே ஓர்டர் தான். இது விலை கூட, இவரை விட விலை குறவு, இவர் விலை குறவு, இவர் நல்லாவே விலை குறவு. விஷயம் வாங்கிட்டா ரைட். இப்ப நாங்க பாயோம் எங்க, அப்ப இதுல எங்களுக்கு எத்தனை கேள்வி வந்திருக்கு, அந்த யூனிட்ல இருந்து 1 2 3 கேள்வி வந்திருக்கு. நம்பர் சிஸ்டத்துல அதுக்கு முந்தின வருஷம் 6 கேள்வியும் 7 கேள்வி வந்துருந்துச்சு. சாரி 7 மார்க்ஸுக்கும் 6 மார்க்ஸுக்கும் வந்துருந்துச்சு. ஆனா இதுல உங்களுக்கு மொத்தமே 3 மார்க்ஸ் தான் வந்திருக்கு. பார்ட் 2ல பார்ப்போம் எவ்வளவு கேட்கிறான்னு தெரியும். இடையில கேள்வி வந்திருக்கா இல்லையே? ரைட், பார்ட் 2ல பாருங்க. பார்ட் 2ல முதலாவது இல்ல, ரெண்டாவது இல்ல, ரைட் இந்த கேட்டா மூணாவது கேள்வி. பார்ட் 2ல 3வது கேள்வி. 1260 ஐ அதன் எண்ம சமொழுவாக மாற்றுக. 1260 அதனுடைய எண்ம சமொழுவாக மாற்றுக. ரைட். ஆயிரத்தி 260 அடி 10 என்னத்துக்கு மாத்தணுமா, எண்ம சமொழுவாக மாத்தலாம். ரைட், நீங்க எப்படி செய்வீங்க இது? பேஸ் 8க்கு மாத்தணும். எப்படி செய்யலாம், 2 டைப்ல செய்யலாம். ஒன்று வந்து 8ஆல நேரடியாக பிரிச்சு நாங்க காணலாம், இல்லாட்டி நாங்க பைனரிக்கு மாத்தி பைனரில இருந்து 3 மூடாக நாங்க குரூப் காணலாம். விஷயம் சரியா நான் சொல்றது? எதுல செய்வோம், 8ஆல பிரிப்போமா பைனரிக்கு மாத்துவோமா? சொல்லுங்களே, எப்படி செய்ய போறீங்க? என்னடா இன்றைக்கு சர்வ அமைதியாயிருக்கு. எட்டால விரிப்போம். 8ஆல பிரிப்போமே. ரைட், 8ஆல பிரிக்க போறோம். ஒற்றாமலை ஸ்கூலுக்கு வருவேன். இந்த வார ஞாயிற்றுக்கிழமை செமினார் செய்யறது. ரைட், 12க்குள்ள 8 எத்தனை முறை, ஒரு முறை. இங்க 4, 46க்குள்ள எத்தனை, 5 முறை. 5ஆ 5. இப்ப இங்க எத்தனை மிச்சம், 6. 60க்குள்ள எத்தனை முறை சொல்லுங்களேன். 7 எத்தனை, 7ஆ 7. மிச்சம் எத்தனை, 4 4ஆ. ரைட், திரும்ப பிரிக்கிறோம் எத்தனையால, 8ஆல. 15க்குள்ள எத்தனை முறை, ஒரு முறை. 1. மிச்சம் இங்க எத்தனை இருக்கு, 7. அப்படித்தானே? என்னங்களா 7 தானே மிச்சம் இருக்கு. 77க்குள்ள 8 எத்தனை முறை, 9 ஆ 9. மிச்சம் 5 திரும்ப நாம பிரிக்கிறோம் 8ஆல. 19க்குள்ள 1 2 முறை. 2. மிச்சம் 3. 3. திரும்ப நாம பிரிக்கிறோம் 8ஆல. 0 தடவை. மிச்சம் 2 2. கீழே இருந்து மேல நோக்கி எழுதுனா 2 3 5 4
அடி எத்தனை 8. இதான் ஸ்டெப்ஸ். இப்படி செஞ்சீங்கன்னா சரி. கிளியரா? ஓ சார். பைனரிக்கு மாத்துறதா இருந்தா 2ஆல பிரிப்பீங்க. 2ஆல பிரிச்சா ஒரு பைனரி நம்பர் ஒன்று வருமே. அந்த பைனரி நம்பரை பின்னால இருந்து 3 குரூப் பண்ணுவீங்க. மேல 1 2 4 1 2 4 1 2 4 போடுவீங்க. சரியா? செஞ்சு காட்டணுமா அதை? இல்ல. ஹலோ கிளாஸ்ல சரிதானே? ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதுல எங்களுக்கு அடுத்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. A1 அடி 16 அதன் இரும சமோடுவாக மாற்றுக. அப்ப இதுதான் ஸ்டெப். இந்த ஸ்டெப் எழுதினீங்கன்னா சரி. இந்த விடையை இங்க எழுதணும் இல்ல, இது கீழே எழுதும். அழகா இப்படி அம்புக்குறி போட்டு காட்டுங்க. எல்லாத்தையும் அழகா செஞ்சீங்கன்னா சரி. 2 கலர் பேனையும் யூஸ் பண்ணுங்க. நீல கலர்ல எழுதுங்க, கருப்பு கலர்லயும் எழுதுங்க. 2 மாத்தி மாத்தி எழுதுங்க. சிவப்பு கலர்ல வச்சு எழுதி விட்டுறாங்க. 2 எழுத சொன்னீங்க தானே, நான் 2 எழுதி விட்டேன். எழுதி விடுவீங்க போற வைக்க. ரைட். A1 அடி 16 மாத்திட்டுமா இரும சமோடு. A1 அழகா கொஞ்சம் இடைவெளி விட்டு எழுதுங்க. ரைட். இருமத்துக்கு மாத்தணுமா இருந்தா 1 2 4 8 அப்படித்தானே? ரைட். அப்ப 1 எழுதுறதா இருந்தா 0 0 0 1. A எழுதுறதா இருந்தா 10. 8க்கு நேரம் 1 2க்கு நேரம் 1 1 0 1 0 அப்படி 2. விஷயம் விளங்கிட்டா? இது எழுதி காட்டினீங்கன்னா சரி. கிளியரா? சரிதானே சொன்னது? ரைட். சார் இதுவரைக்கும் படிச்சதை வச்சு எனக்கு நம்பர் சிஸ்டத்துல என்ன கேள்வி வந்தாலும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். கையை வசத்துங்க பார்ப்போம் எத்தனை பேரை கை வசடுதுண்டு. 2 4 6 18 20 25 2 3 6 6 20 26 இருக்கிற கிளாஸ்ல எத்தனை 5 பேர் 6 பேர் 7ஆவதுன்றாங்களே. இப்ப சரி. பயம் காட்டாதீங்க. எதுவும் யாருக்கும் விலங்கலன்னா கேட்டுக்கோங்க. யாருக்கும் எதுவும் விலங்கலன்னா கேட்டுக்கோங்க. இதுவரையும் படித்தது நினைச்சிட்டு விலங்கலன்னா கேளுங்க. இன்னொரு வருஷம் பாப்போமா? இன்னொரு வருஷம் பாப்போமா? பாத்துக்கிறோம். 16 ஏற்கனவே உங்களுக்கு டிசம்பர்ல படிந்தாச்சு. 17 18 19 பாத்துக்கிறோம். இப்ப 20ஆம் ஆண்டு பாப்போமா? ஓம் லைக் ஒன்று போடுங்க. ஓம் ரைட். பாப்போம். 20 ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. இன்னும் எல்லாம் சரி. கையெல்லாம் கீழே பணிச்சிட்டு, கையெல்லாம் நோவ போகுது, கையெல்லாம் கீழே பணிச்சிட்டு லைக் போறது கொஞ்சம் நிப்பாட்டுங்க. மைக்க ஆன் பண்ண சொன்னா ஆன் பண்றதே இல்லை. ஆனா இந்த லைக் போட சொன்னா மட்டும் மாஷா அல்லாண்டு. ரைட். முதலாவது கேள்வி இல்ல. ரைட். 3வது கேள்வி பாருங்க. 3வது கேள்வி. பின்வருவற்றுள் எது கணினி முறைமைகளில் உள்ள தரவுகளின் அளவீட்டு அலகுகளை அவற்றின் பரமனின் ஏறுவரிசையில் பிரதிநிதித்துவம் செய்கிறது. குறைஞ்சதுலேருந்து கூட்டிட்டு போகணும். கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஆக சின்ன மெமரி அலகு என்ன? ஆக சின்ன மெமரி அலகு என்ன?
எது பிட். ஆக சின்னது என்ன பிட். அதுக்கப்புறம் என்ன பைட். அதுக்கப்புறம் கிலோ பைட். அதுக்கப்புறம் மெகா பைட். அதுக்கப்புறம் ஜிகா பைட். அதுக்கப்புறம் டெராபைட். டெராபைட் இப்படியே வரும். அப்ப இதுல எது விட மூணாவதுக்கு பிட்டு பைட்டு கிலோபைட்டு டெராபைட் முதலாவது விட சரியாது. ஏறு வரிசைன்னா குறைஞ்சதுல இருந்து கூட்டிட்டு போகணும் முதலாவது விட. அடுத்தே பாருங்க பின்வருவற்றில் எது ஒரு மேசை கணினியில் உள்ள தரப்பட்ட கோடு போட்டாச்சு அஸ்வின். பின்வருவற்றில் எது ஒரு மேசை கணினியில் உள்ள தரப்பட்ட தேக்க சாதனங்களை அவற்றின் தேக்க கொள்ளளவின் இறங்கு வரிசையில் காட்டுகிறது. தேக்க கொள்ளளவு இறங்கு வரிசை அப்ப கூடுனதுல இருந்து குறைஞ்சிட்டு போகணும். இப்பதான் படித்தந்தேன். எது இப்பதான் படித்தந்தேன். கூடுனதுல இருந்து குறைஞ்சிட்டு போகணும். எது விட சொல்லுங்களேம்மா மைக் ஆன் பண்ணி. ரெண்டாவது சார். ரெண்டாவது ஏன் வன்வட்டு கூடுனது அதை விட ரெம் குறவு பதிவகம் சிபிக்குள்ள இருக்கிறதால ரொம்பவுமே சின்ன மெமரி அப்ப பதிவகம் சரிதானே. ரெண்டாவது விட விளங்கிட்டா ஒரு விஷயத்த விளங்கி படிச்சா உங்களுக்கு அது மாதிரி எத்தனை கேள்வி வந்தாலும் செய்ய இயலும். ரைட். அடுத்தே பாருங்க ஒரு கணனி முறைமையின் துணை நினைவகங்களை குறித்து பின்வருவற்றில் எது உண்மையானவை. கணனி தொழிற்படுதல் நிற்பாட்டப்பட்டாலும் தரவுகள் அளிக்கப்பட மாட்டாது. சரி. துணை நினைவகத்தில் இருக்கக்கூடிய தரவுகள் வந்து எதுவுமே அழியாது. சரி. அடுத்து சாதனங்களை துணை நினைவகமாக பயன்படுத்த முடியும். சரி. பென்ட்ரைவ் வந்து ஒரு திண்மநிலை சாதனம். மெமரி கார்டு வந்து ஒரு திண்மநிலை சாதனம். அதே மாதிரி திண்மநிலையை வட்டு செலுத்தி ஹார்ட் டிஸ்கும் எங்களுக்கு என்ன ஒரு சாதனம். திண்மங்களை எங்களுக்கு துணை நினைவகமாக பயன்படுத்த முடியும். பியும் சரி. துணை நினைவகமானது சிபியு நினைவகத்தின் சரியான விட. துணை நினைவகம் வந்து சிபியோட பாகுதி இல்லையா. அப்ப ஏயும் பியும் தான் சரியான விட. ரைட். இப்ப அடுத்தே பாருங்க சிபியுக்கு 3 பகுதி தான் இருக்கு. அதை நான் சொல்லி தந்துட்டேன். இதெல்லாம் பொறுவா படிப்போம் நாங்க. இப்ப எங்களுக்கு நம்பர் சிஸ்டத்துல கேள்விக்கான்னு பாருங்க. என்ன வர வர நம்பர் சிஸ்டத்தை நம்பர் சிஸ்டம் 33வது சிஸ்டம் 23ஆவதா 23 நம்பர் இல்லையம்மா. 33. ரைட். 33வது கேள்வியே பின்னால தள்ளி தள்ளி கொண்டாந்து என்ன செஞ்சிட்டாங்க ஆக பின்னால கொண்டு போய் தொங்கல் பஸ்ல போட்டாங்க. தொங்கல் சீட்டு. பின்வருவற்றில் எது தரப்பட்ட 4 எண்களை ஏறு வரிசையில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. பின்வருவற்றில் 4 எண்களை ஏறு வரிசையில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ரைட். எழுதி செஞ்சு பாருங்க பாப்போம். குயிக்கா எழுதி செஞ்சு பாருங்க பாப்போம். 3வது. எழுதி செஞ்சு பாருங்க. எத்தனாவது விட எத்தனாவது விட 3வது. செஞ்சு காட்டவே இல்லை. எத்தனாவது விட செஞ்சு காட்டணுமா செஞ்சு காட்டணுமா செஞ்சு காட்டணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. செஞ்சு காட்டுறேன். ஓகே. ரைட். அடுத்த கேள்விக்கிறவங்களுக்கு என்ன கேள்வி கேட்கிறாங்க. பூலியன் கேள்வி வந்து கேட்கிறாங்க. அடுத்த கேட்கிறாங்க என்னது ஒரு பூலியன் கேள்வி வந்து கேட்கிறாங்க. பூலியன் வந்து உங்களுக்கு தனி ஒரு நாள் பூலியனை ஃபுல்லா படிச்சு தரேன். ரைட். அப்போ உங்களுக்கு நம்பர் சிஸ்டத்துல இருந்து என்ன செஞ்சிட்டாங்க கேள்வி வாரத்தை குறைச்சிட்டாங்க. எத்தனாம் ஆண்டுல 2020ஆம் ஆண்டு பேப்பர்ல. சரியா. இப்ப நாம பார்க்க போறது 2020ஆம் ஆண்டு பேப்பருடைய 3வது கேள்வி. சரியா. பார்ட் 2ல இருக்கக்கூடிய 3வது கேள்வி என்ன கேள்வினா நம்பர் சிஸ்டத்துல இருந்து கேட்டீங்கன்னா எண்மை எண் 867 அடி 8 அதன் இரும சமவுள்வாக மாற்றுக. உமது கணித்தலின் முக்கிய படிமுறைகளை காட்டுக. ரைட். இந்த கேள்வி சம்பந்தமா யாரும் கருத்து சொல்ல விரும்புனா கருத்து சொல்லுங்க பாப்போம். 8 வந்து வராது. 8 வந்து எண்மை இலக்கத்திலே வராது. கேள்வி பிழை. சரியா.
கேள்வியில 8 6 7 வந்திருக்கு. எண்மை இலக்கத்துல 8 வருமா? 8 வராது. கேள்வி பில. அப்ப ஏ போட்டு என்ன செய்யறது? இப்ப எக்ஸாம் ஹால்ல புள்ளைல பெரிய பிரச்சனை. என்ன செய்யற? கொஸ்டின் ராங் எழுதுமா, வேற ஒன்றும் இல்லை. சரியா? கொஸ்டின் வந்து ராங். அடுத்தே பாருங்க, 1 0 1 1 0 1 0 அடி 2 ஆனது அஸ்கி குறிமுறையில் வரியுரு Z ஐ குறிக்குமாயின் வரியுரு X-க்குரிய அஸ்கி குறிமுறை யாதுன்னு கேட்டுக்கிறாங்க. சரியா? அப்ப அஸ்கி வந்து நாங்க எழுத போறோம். அஸ்கி Z ஈக்குவல் தெரியாது. தந்துக்கிறாங்க நம்பர் வந்து 1 0 1 1 0 1 0 1 2 4 8 16 32 64. ஜெட்டுக்கு பெருமதி தந்திருக்கு. கேட்டுக்கிறது இப்ப என்னது? ஜெட்டுல பெருமதி அப்ப எத்தனை சொல்லுங்க. 64க்கு நேரம் 1 இருக்கு, 16க்கு நேரம் 1 இருக்கு, 8க்கு நேரம் 1 இருக்கு, 2க்கு நேரம் 1 இருக்கு. கூட்டினா 90. இது 20 1 0 1 80. இல்ல 2 90 90. 100 90 90. 90 தானே? 90 ரைட். அப்ப இதனுடைய இலக்கம் 90 இருந்தால் எக்ஸ் ஒய் ஜெட் தானே? எக்ஸ் ஒய் ஜெட் தானே? அப்ப ஜெட் வந்து 90 இருந்தா எக்ஸ் பெருமதி என்ன சொல்லுங்க? எத்தனை? இது 90. இவரு 89, இவர் 88. அப்ப இதுக்கு போடுவீங்க 88. விளங்கிட்டா? இதுக்கு என்ன போடுவீங்க? ஏபிசிடி ஆர்டர்ல ஒருத்தன் டைப் பண்ணி எனக்கு அனுப்புறான். எனக்கு ஏபிசிடி ஆர்டர் தெரியாம இல்ல, உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தான் நான் பாக்குறேன். எப்படி? சரியா? அப்ப 88 எழுதுற நான் என்ன செய்வீங்க? இவரும் தேவை விட எழுத 88 சமன் என்ன செய்ய போறீங்க? பிரிக்க போறீங்க. 88 2ஆல பிரிக்க போறீங்க. பிரிச்சா 4 4 0. திரும்ப 2ஆல பிரிச்சிங்களா இருந்தா 2 2 0. திரும்ப 2ஆல பிரிச்சிங்களா இருந்தா 1 1 0. திரும்ப 2ஆல பிரிச்சா இது எத்தனை பிரிச்சா சொல்லுங்க? 5. மீதி எத்தனை? 5 1. திரும்ப நான் 2ஆல பிரிச்சேன் 2 மீதி 1. திரும்ப நாங்க 2ஆல பிரிச்சோம்டா 1 மீதி 0. திரும்பவும் 2ஆல பிரிச்சோம்டா 0 மீதி 1. கீழே இருந்து மேல் நோக்கி எழுதுவீங்க. விட 1 0 1 1 0 0 0 அடி 2. கிளியரா? இப்படி எழுதுனீங்கடா இந்த செய்கை வழிக்கு ஒரு மார்க்ஸும் இதுக்கு ஒரு மார்க்ஸும் தருவாங்கன்னு நினைக்கிறேன். கிளியரோ? அப்ப 2020ஆம் ஆண்டு பேப்பரும் பார்த்தாச்சு. அப்ப 2021க்கு பாயுமா? இப்ப பாயும் என்ன படிக்கணும்னு வந்துட்டா படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன் மத்த கிளாஸ் எதுவும் இல்லாத நேரில் எந்த கிளாஸ் 2 இம்பார்ட்டண்டா? திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும். எனக்கு திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் வேற ஒரு கிளாஸும் இல்லை. அப்போ உங்களுக்கு படிப்பு வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்களும் படிக்கிற மைண்டோட படிச்சுக்கிட்டே இருந்தீங்கடா. இது என்ன நான் செய்யறேன்னு நீங்க சும்மா பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாருங்க, பஸ்கில இருந்து தான் கூட கேள்வி வந்துருக்கு. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. ஸ்கிரீன்ஷாட் கொஞ்சம் 2021ஆம் ஆண்டு பேப்பர் என்கிட்ட கிளியர் இல்லாத பேப்பர் தான் இருக்கு. பாருங்க ஒருக்கா. ரைட். 7வது கேள்வி. அஸ்கி குறிமுறையில் எழுத்து ஏ ஆனது 1 0 0 0 0 1 மூலம் வகைக்கரிக்கப்படும் எனின் 1 0 0 0 1 0 0 இனால் வகை குறிக்கப்படும் எழுத்து எதுன்னு கேட்கிறாங்க. சரியா? தந்திக்கிற நம்பர் என்ன? நம்பர்
1000 100 தந்துக்கிறாங்க. போடுவீங்க மேல 1 2 4 8 16 32 64. அப்ப எங்களுக்கு 64ஐயும் 4ஐயும் கூட்டுறோம். 64 4ஐயும் கூட்டினா 68. அப்ப ஏ 65, ஏ 65, பி 66, 67, 68. அப்ப இது சி, இது வந்து உங்களுக்கு என்ன? டி. சரியான விடையை நோக்கி போன முறை விளங்கிட்டா உங்களுக்கு? ஏ வந்து 65. நாங்க இப்படிதான் செஞ்சு பார்த்துக்கிறோம். எங்களுக்கு தந்திக்கிற நம்பர் நாங்க என்னத்துக்கு மாத்தினோம்? டெசிமல் நம்பருக்கு மாத்தி ஏ 65 இருந்தா நாங்க டி 68 கண்டுபிடிச்சிக்கிறோம். கிளியரா? கிளியரா? விளங்கிட்டா? அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி நம்பர் அடுத்து பாருங்க. பின்வரும் ஒன்றில் எது தரப்பட்ட 4 எண்களையும் இறங்கு வரிசையில் தருகிறது? ரைட். இதை நீங்க செஞ்சு பார்த்து சொல்லுங்க பாப்போம். இதை நீங்க செஞ்சு பார்த்து சொல்லுங்க. தனித்தனியா ஒவ்வொருத்தரும் செஞ்சு பாருங்க. இந்த 4 இலக்கத்தையும் தனித்தனியா எனக்கு இண்டிவிஜுவல்ல அனுப்புங்க. மைக் ஆன் பண்ணி விடைய சொல்லாம. எது விட? ஒன்னாவது. முதலாவது விட. சரியா? சரிதானே? ரைட். இப்ப அடுத்தே பாருங்க. அடுத்தே பாருங்க. ஏண்டா நான் உங்களுக்கு நம்பர் சிஸ்டத்தை தனியா கலட்டி செய்யறதும் அதே மாதிரி உங்களுக்கு நம்பர் சிஸ்டத்தை தனியா கலட்டி செஞ்சா அதுக்கு கொஞ்சம் டைம் கூட எடுக்கிறதானே. அதை நாங்க செஞ்சுட்டு போனோம்னா மற்ற கேள்வியை நாங்க பாஸ் பேப்பர்ல திரும்ப தொடர்ந்து பார்த்துக்கிட்டு போகலாம். நம்பர் சிஸ்டத்தை மட்டும் விட்டுட்டு போகலாம். சரியா? ரைட். இப்ப நாங்க அடுத்தே பார்ப்போம். ஒரே 2 கேள்வி தான் கேட்டிக்கிறாங்க. அப்ப 2 கேள்வி தான் கேட்டிக்கிறாங்க 2021. இப்ப வர வருஷங்கள் எப்படி வருதோ தெரியா? 2 கேள்வி தான் கேட்டிக்கிறாங்க பார்ட் 1ல. அப்படி குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்ப இங்கால குறைச்சிதான் அங்கால ஃபோக்கஸ் பண்றாங்க. இது உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பாடத்துல யாரோ வெட்டி குத்துன பேப்பர் உண்டு. ரைட். நான் சொன்னேன் அஸ்கிய வந்து என்ன செய்வாங்க, சில நேரம் டெசிமலை கேட்பாங்க, சில நேரம் ஹெக்ஸாடெசிமல் கேட்பாங்க, சில நேரம் பைனரியை கேட்பாங்க, சில நேரம் ஒக்டலையும் கேட்பாங்க. இந்த பேப்பர்ல என்ன செஞ்சுக்கிறாங்க, எதை கேட்டுக்கிறாங்க? ஒக்டலை வந்து கேட்டுக்கிறாங்க. ரைட். முதலாவது பார்ப்போம். 47 அதன் இரும சமவுழுவாக மாற்றுக. இதுக்கு எப்படி விட எழுதுவீங்க? 47 இரும சமவுழுவாக மாத்த சொல்லிட்டாங்க. 47 2ஆல பிரிப்பீங்க. 47 2ஆல பிரிப்பீங்க. பிரிச்சிங்களா இருந்தா 2 3 1 திரும்ப 2ஆல பிரிச்சிங்களா இருந்தா 1
ஒன்று ஒன்று. திரும்ப ரெண்டால பிரிச்சிங்களா இருந்தா 5 1. நல்லா ஞாபகம் வச்சு கொடுங்க. இந்த லாஸ்டுக்கு வர நம்பருக்கு தானே எந்த ஒரு இலக்கத்தினுடைய லாஸ்ட் இறுதியாக வரக்கூடிய இலக்கம் ஒற்றை இலக்கத்துல வந்துச்சுண்டா மீதி எப்பவுமே ஒன்றா தான் வரும். சரியா? அடுத்தது 5 வந்து நாங்க ரெண்டால பிரிக்கிறோம். 2 மீதி 1. திரும்ப ரெண்டால பிரிக்கிறோம். 1 மீதி 0. திரும்ப ரெண்டால பிரிக்கிறோம். 0 மீதி 1. கீழே இருந்து மேல் நோக்கி எழுதுவோமா இருந்தா எங்களுக்கு விட வரப்போகுது 47 அடி 10 சமன் 1 1 சாரி 1 0 1 1 1 1 அடி 2. கிளியரா? சரிதானே? இது அந்த கேள்விக்குரிய விட. இப்ப அடுத்தே தந்திக்கிறாங்க கேள்வி. இது அனுப்பினேன். அடுத்தே தந்திக்கிறாங்க கேள்வி. அஸ்கி கேள்வி ஒன்று தந்திக்கிறாங்க. பின்வரும் அஸ்கி அட்டவணையிலிருந்து பிரித்தெடுத்த ஒரு பகுதியாகும். குறியீடு கேள்விக்குறிக்குரிய சரியான எண்ம பெறுமதி மாற்றீடே எழுதுக. நான் உங்களோட சொன்னேன் அஸ்கில நம்பருக்கு இந்த எழுத்துக்கு மட்டும் இல்ல, குறியீடு எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? அஸ்கி பெறுமதி இருக்கு. அப்ப உங்களுக்கு அந்த இந்த குறியீடை தந்து போட்டு அதுக்கு ஒக்டல் கேட்கிறாங்க. நீங்க அந்த ஒக்டலை மட்டும் எழுதினா போதும், மீக்கு செய்ய வழியெல்லாம் தேவையில்லை. அப்ப நீங்க பி போட போறீங்க. பிக்கு வந்து நீங்க ஒக்டலை காண்றதாக இருந்தா அதுல பைனரி நம்பர் ஒன்று இருக்கே, அந்த பைனரியை வந்து ஒக்டலுக்கு மாத்துவீங்க. 1 1 0 0 0 1 2 4 6 எத்தனை 0 4 0 1. சரியா? இது என்ன செய்ய போறீங்க? மெத்தட் வழங்கிட்டா என்ன செய்யறோம்? பைனரி நம்பர் ஒன்று தந்தா நினைக்கிறாங்க, அதை நீங்க மாத்துறீங்க. எத்தனையா குரூப் பண்ணணும்? 1 2 3 1 2 3 மாத்தியாச்சு. 1 2 4 1 2 4 1 வீட 1 4 1 சமன் 1 4 1 அடி. கிளியரா? விளங்கிட்டா இது? சரியா? அப்ப நாங்க எண்டே பார்த்தது 2017ஆம் ஆண்டு பேப்பர்ல இருந்து 2022ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ கேள்வியை நாங்க பார்த்துக்கிறோம். எப்படி எக்ஸாம்ல விடை எழுதுறதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இன்னைக்கு. சரியா? ஓகேயா? இண்டே படிச்சதுல என்ன சரி டவுட் இருக்கா? இண்டே ஓகேயா? எனக்கு நம்பர் சிஸ்டம் தண்ணி சரி ரெண்டுல இருந்து எக்ஸாம் டைம்ல லைட்டா ஒருக்கா ரிவிஷன் பண்ணணும்னா போதும், மற்றபடி எல்லாம் ஓகே. விளங்கிட்டா? என்ன சரி டவுட் கொஞ்சம் கைய ஹேண்ட் ரைஸ் பண்ணி காட்டுங்க. தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கல, இன்னைக்கு கொஞ்சம் தொண்டை வருது. இடையில தண்ணி தண்ணி குடிச்சு குடிச்சு நிக்கணும், எனக்கு படிச்சு கொடுக்க போல. ரைட், ஓகேனோ? உங்களோட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களோட இது வரைக்கும் ஒரு 3-4 ஸ்கூல் செஞ்சுக்கிறேன் செமினார். வாரக்கிழமை ஒரு செமினார் ஒன்று இருக்கு எங்க கொற்றாமலை ஸ்கூல்ல. ஞாயிற்றுக்கிழமை கேட்டுக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிற்று வாரத்தை மிச்சம் நல்ல. உங்களோட ஸ்கூல்ல தேவையாக இருந்தா பேசுங்க. பெரிய லட்சக்கணக்கில் எல்லாம் அமௌண்ட் கேட்கறது இல்லைன்னா, சரியா? சின்ன அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு செமினாரை செஞ்சு தந்துட்டு வாரேன். சரியா? உங்களுடைய நேரத்துல சந்திச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருந்தா நல்லமே. ஒரு 2 புள்ள 3 பிள்ளைகளா வந்து செமினார் செய்யலாது, அது கிளாஸ், அது செய்யலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா நல்ல. எனக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு படிச்சு கொடுக்குறது ரொம்ப விருப்பம். ரைட், சொல்லுங்க. இதுக்கு ஓகேனோ? சட் போட்டுக்கிறீங்க, சட்ஸை போயிட்டு பார்ப்போம். எப்படி மைக் ஒன் பண்ணி கேட்கிறேன்னா காங்க கம்ஃபர்டபுளா சேர் தருவாங்களா? சரி, தருவாங்க தருவாங்க. ரெக்கார்டிங் பண்ணியாச்சு. இப்பதான் பாக்குறேன் அந்த மெசேஜ். அம்மா நீங்க தான் எனக்கு அனுப்பினேன் ஏபிசிடி ஆர்டர்ல. நக்கல் குசும்புக்காரன். ரைட் முஜாஹித், உங்களுக்கு இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லாட்டி ஓகேயா? இப்ப ஹஸ்னா அவங்களுக்கு இந்த ட்ரிக்கை சொல்லி தந்ததே நான் தான் நேர்ல கிளாஸ் வைக்கக்குள்ள. யாரும் முன்னும் நிற்க மாட்டாங்களா? மாட்டாங்க. இப்பதான் ஒரு மெசேஜை பாக்குறேன். பைனரி ஆர்டர் ராங்.
அதை நானும் ஏத்துக்கிட்டேன். ரைட். வேற யாருக்கு சரி டவுட் இருக்கா? சரி கேட்கொண்டா கேளுங்க. கிளாஸ் முடிச்சு கொடுமாவ. ஓகே. சின்ன ஃப்ரெண்ட் யூஸ் பண்றீங்களா அந்த ட்ரிக்? வேற யாருக்கு சரி டவுட் இல்லையா? அப்ப நான் முடிக்கிறேன். குட் நைட், பாய் பாய், தூங்குங்க நல்லா. என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் போடுங்க.